ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இது வந்து ஜிம்மினோட 2 ஷார்ட்ஸோட செகண்ட் பார்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வையன், எடுத்தோம் கவுத்தோன்ட்டு எதையும் பண்ணிடாத, பொறுமையாக இரு, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மினும் வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்ருக்கீங்க. டேய், உங்கள் 2 பேர்கிட்டே நான் என்னடா சொன்னேன்? அந்த கம்பெனி டீலை எப்படியாச்சும் முடிங்க தானே சொன்னேன். இங்கே பாரு, எனக்கு என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க தெரியாது. எதையாச்சும் பண்ணி எனக்கு அந்த கம்பெனிகிட்ட டீலை முடிக்கிறீங்க, புரிஞ்சுதா? டேய் கோழி குஞ்சு, ஏன்டா இப்படி பண்ணுற? அவங்கக்கிட்டேருந்து ப்ராஃபிட்டே வராதுன்னு தெரிஞ்சு ஏன்டா இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு அந்த கம்பெனி கூட டீல் சைன் பண்ணியே ஆகணும், அவ்வளோதான். டேய், நல்லவனாக இருக்கலாம், அதுக்கு நீ இவ்வளோ நல்லவனாலாம் இருக்கக்கூடாதுடா. அந்த கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் நம்மளே போய் புதக்குழியில் விழுக போகிறோம். அவனுங்களே வேண்டான்னு சொல்கிறானுங்க, நீ ஏன்டா தேவையில்லாத அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க? டேய், அந்த கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் அதை ஈஸியாக நம்மளே ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அந்தளவுக்கு இருக்கிற கம்பெனி. இது எப்படிடா விட முடியும்? ஆ உங்களை பற்றி தான் தெரியுமே ராசா. முதல்ல கம்பெனி அப்படி தான் வாங்குறேன்னு சொல்லிட்டு போவீங்க. அதுக்கப்புறமேட்டிக்கு அவன்கிட்டயே அந்த கம்பெனியை தார வார்த்து கொடுத்துடுவீங்க. கேட்டால் இது உங்களோட உழைப்பு சார், இதை நான் எப்படி பங்கு போட்டுக்கிறதுன்னுவீங்க. எப்பாடி என்னமோ பண்ணி தொலை, கம்பெனி டீலை முடிக்கிறது தானே வேலை, அதை முடிச்சுட்டு வரேன். அதுக்கப்புறமேட்டிக்கு என்னை தொந்தரவு பண்ணாத. டேய், ரொம்ப பேசாமல் வேலையை முடிச்சுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு திரும்புகிறாரு. நீங்கள் இங்கே ஒளிஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. பட் அதை அவர் பார்த்துட்டாரு. என்ன இவ இங்கே நின்றுட்டுருக்கா? நம்மக்கிட்ட ஏதாச்சும் கேட்க வந்தாளா? சரி, நம்மளும் அப்படியே கண்டுக்காத மாதிரியே மெயின்டைன் பண்ணுவோம். ஜிம்மின் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. இங்கே நீங்கள் தான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக நின்றுட்டுருக்கீங்க. என்ன இவர், அவர் சொன்ன மாதிரியே பிஹேவ் பண்ணுறாரு. ஒரு கம்பெனி வேணுங்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவேன்றாரு, எந்த லெவலுக்கு வேணால் போவேன்றாரு. ஒரு வேளை அந்த மீனிங்கில் தான் சொல்லியிருப்பாரா? எனக்கும் ஒரு விஷயம் புரியவே இல்லை. எல்லா பிஸ்னஸ் மீட்டிங்ஸும் அவர் 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் போகிறாங்க, இவர் ஏன் போக மாட்டேங்கிறாரு? மோஸ்ட்லி அந்த மாதிரி போனாலுமே எல்லா கம்பெனிஸும் வர பிஸ்னஸ் மீட்டிங் தான் அவர் அட்டன் பண்ணுறாரு. பர்சனலாக இருக்கிற எதையுமே அவர் அட்டன் பண்ண மாட்டாரு, ஹேண்டில் பண்ண மாட்டாரு. இதில் ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கே. ஐயோ, ஆரம்பமே நல்லா போகுதுன்னு நினச்சேன், இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு தெரியாமல் போச்சு. இப்படியே புலம்பிட்டு நீங்கள் லஞ்ச் எடுத்து வச்சுட்டு ஜிம்மினை கூப்பிடுறீங்க. அவர் உங்கள் கூட வந்து சாப்பிட்றாரு. நீங்கள் சாப்பிட்றப்ப தட்டை மட்டுமே பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவரை பார்க்கவே இல்லை. என்ன இது, தட்டையை பார்த்துட்டு இப்படி சாப்பிட்டுட்ருக்கா, நம்ம ஃபேஸையே பார்க்க மாட்றா. சரி, நமக்கு என்ன, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட்டுட்ருக்காரு. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவர் ஃபோன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அவரை யதார்த்தமாக பார்க்குறாரு. அப்பன்னு பார்த்து அவரோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல் தெரியுது. நீங்கள் அதை நோட் பண்ணிட்டீங்க. என்ன இது, ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு இவ்வளோ பிரைட்டாக ஆகுது மூஞ்சி? ஒருவேளை அந்த கம்பெனி டீல் ஓகே ஆகிடுச்சா, இல்லை வேறு ஏதாச்சும் இருக்குமா? அவருக்கு நெக்ஸ்ட் செகண்டே ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணுங்கிறதுக்காக எஞ்சி போயிட்டாரு. என்ன இது, இவர் பாட்டுக்கு இப்படி எஞ்சி போகிறாரு? ஏன் முன்னாடியே உட்காந்து பேசினா என்னவா? வரட்டும், வந்தோடனே கேட்குறேன். ஜிம்மினு ஃபோன் பேசி முடிச்சுட்டு வந்து உட்காடுறாரு. ஆனால் நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஒய்யன், ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமாம், பிரச்சனை தான். என்ன சொல்கிறீங்க? சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படி பாதியிலே எஞ்சி போகிற அளவுக்கு என்ன? ஃபோன் கால் தானே, அப்புறமேட்டு பேசலாமே. அது மட்டும் இல்லாமல் ஏன் இங்கே உட்காந்து பேசக்கூடாதா? ஏன் முன்னாடி பேசுனா என்ன ஆகிடும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்க்க கொஞ்சம் அப்செட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, தலைவலி ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அங்கிட்டு போய் பேசினேன். நல்லாவே சாக்கு சொல்கிறீங்க ஜிவின். நான் உங்ககிட்ட வாயை தந்து சொன்னேன்னா எனக்கு தலைவலிக்குதுன்னு. நீங்களாம் ஒன்று நினச்சிக்கிட்டு நீங்களாம் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஏஞ்சி போயிட்டீங்க. இப்போ இங்கே என்ன நடந்தது? எஞ்சி போய் ஃபோன் பேசினேன், அது ஒரு குத்தமா? இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியாதுடா. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டதில் உங்களுக்கு செம்மையாக தூக்கம் வருது. ஸோ நீங்கள் பாட்டுக்கு போய் படுத்துட்டீங்க. ஜிம்மின் அவரோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. ஷாப்பிங் போகணுன்னு சொல்லியிருந்தோமே, எங்கே இவ்வளோ ஆளை காணோம் அப்படின்னு உங்கள் சைட் பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. இவளை புரிஞ்சிக்கவே முடியல. காலையில் நல்லா தான் இருந்தா, மதியானம் திட்டுறா, இப்போ தூங்குறா. தூங்கும்போது கூட என் பொண்டாட்டி எவ்வளோ அழகாக இருக்கா. ஐயோ, டைம் ஆகிடுச்சே, இப்போ இவ்வளோ எழுப்பலைன்னா ரொம்ப லேட் ஆகிடுமே. எழுப்புனா கோவப்படுவாளோ? ஐயோ, சரி எழுப்புவோம். ஒய்யன் 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 எந்திரிக்கிறீங்களா? டைம் ஆகிடுச்சு, நம்ம ஷாப்பிங் போகணும். ஷாப்பிங்கா? ஆமாம்ல. சரி ஒய்யன், உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க, எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மூஞ்ச திருப்பிட்டு போயிட்டீங்க. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி மூஞ்ச திருப்பிட்டு போகிறா? என்னவோ, சரி நம்ம போய் ரெடி ஆகும். இப்போ நீங்களும் ரெடி ஆகிட்டு வந்து ஹாலில் நிற்கிறீங்க. ஜிமினும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. போகலாமா? போகலாம். 2 பேரும் கிளம்பி காரில் போயிட்டுருக்கீங்க. ஒய்யன், உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நம்ம கடை சூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்தியன் அவுட்ஃபிட்ஸ் மாதிரி தான் எடுக்கணும். இந்த கவுன் போட்டுக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நீங்களே நல்ல ட்ரெடிஷ்னல் வேர் கடை ஏதாச்சும் இருந்தால் பார்த்து சொல்லுங்கள். ஓ, ஓகே. அப்போது நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு ஏதாச்சும் ஐடியா வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? ஆமாம், எனக்கு பிடிச்சது நான் தான் எடுத்துக்கணும். கரெக்ட். என்னதான் ஆச்சு இவளுக்கு? ஏன் இப்படி பேசுகிறா? ஒருவேளை இதான் இவள் கேரக்டரேவா? இல்லை நம்ம ஏதாச்சும் பண்ணி தொலைச்சிட்டோமா? அதெல்லாம் அப்புறமேட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் இன்னும் ஒரு கடை முன்னாடி நிப்பாட்டுறாரு. ஒய்யன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுத்துருவோம், அதுக்கப்புறமேட்டி எனக்கு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ 2 பேர் கடைக்குள்ளே போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸில் ட்ரெஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மின் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. இந்த பொம்பளைங்களோட கடைக்கு வந்தாலே இப்படி தான்ப்பா ஆகும். நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், நாளைக்குள்ளே எடுத்துருவாளா இல்லையான்னு தெரியலையே. சரி, அது வரைக்கும் நம்மளும் நமக்கு ஏதாச்சும் ட்ரெஸ்ஸு கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் போயிட்டாரு. இப்போ நீங்கள் ஒரு ஆர்கன்ஸா சாரீ எடுத்திருக்கீங்க. பார்க்கவே ரொம்ப மினிமலாகவும் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது. ஸோ இதை அப்படியே ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. இந்த சைடு நம்ம ஜிம்மினும் அந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரியே ஒரு குர்த்தா போட்டுட்டு வந்து நிற்கிறாரு. எங்கே போனாங்க அவங்க? ட்ரெஸ் போட்டுட்டு வந்து காட்டலான்னு பார்த்தா ஆளை காணுமே அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டு திரும்புகிறாரு. அப்போ நீங்கள் சாரி கட்டிட்டு வெளில வந்து நிற்கிறீங்க. அவ்வளோதான், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருக்கீங்க. வாவ், சூப்பராக இருக்காளே, நான் பார்த்த ஒய்யனா இது? ஐயோ, இப்படி கொல்றானே. ஒய்யன், விழுந்துராத ஸ்டட்டியாக நில்லு அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே நேராக வந்து அவரை கண்டுக்காமல் மிரரில் நின்று பார்த்துட்ருக்கீங்க. அவரும் உங்கள் பின்னாடியே வந்து நின்று, இது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, இதை எடுத்துக்கிறீங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நீங்கள் குர்தாவை எடுத்துக்க போகிறீங்க? கோட் ஷூட் எடுத்துப்பீங்கன்னு நினச்சேனே. அது கோட் ஷூட் எடுத்துக்கலாம் தான், பட் உங்களோட ட்ரெஸ்க்கு பேர் பண்ணிக்கிற மாதிரி எடுத்துட்டா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ அதான். வேண்டாம்னா சொல்லுங்கள், நான் போய் மாற்றிடுறேன். இல்லை, இது நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே 2 பேரும் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது அங்கே இருக்கிற ஒரு ஃபீமேல் ஸ்டாஃப் உங்கள் 2 பேரையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதை ஜிமின் பார்த்துட்டாரு, ஆனால் நீங்கள் பார்க்கல. ஓகே ஜிமின், அப்போது இதை வாங்கிக்கிறேன், இதையே பேக் பண்ண சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போயிட்டீங்க. இப்போ ஜிமின் அந்த ஃபீமேல் ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு, 1 செக், நீங்கள் எங்கள் 2 பேரையும் பிக்சர் எடுத்தீங்கள? அது ஆமாம் சார், 2 பேரும் பார்க்க நல்லா இருந்தீங்க, அதனால தான் எடுத்தேன். சாரி சார், உங்கள் பர்மிஷன் இல்லாமல் எடுத்துருக்கக்கூடாது. ஐம் ஸோ சாரி. அதெல்லாம் ஓகே, இந்த பிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். இதோ காட்டுனேன் சார், இதோ பாருங்கள். அந்த ஒர்க்கரும் அவங்க எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் ஜிமின் கிட்ட காட்டிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த நேரம்னு பார்த்து வெளில வந்து பார்க்குறீங்க. எங்கே வேறு ஆளை காணும்? அப்பன்னு பார்த்து ஜிமின் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்ன இவ அங்கே இருக்கிற அந்த பொண்ணுகிட்ட போய் என்ன பேசிகிட்டு இருக்கோம்? நீங்களும் கிட்டக்க போகலான்னு பார்க்குறீங்க, பட் அதுக்குள்ளே நின்றுட்டீங்க. வேணாம், இங்கேயே நின்று என்னதான் பேசலான்னு பார்ப்போம். எல்லா ஃபோட்டோஸுமே செம்மையாக இருக்கே. நான் என் நம்பர் தரேன், நீங்கள் இது எல்லாத்தையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்களா? ஷோர் சார், நான் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஜிமின் அவரோட ஃபோன் எடுத்து அந்த பொண்ணுக்கு அவரோட நம்பரை சென்ட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை பார்த்து சிரித்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் இங்கேருந்து பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு தெரில, ஆனால் சிரிச்சு பேசுகிறாங்கன்னு மட்டும் தெரியுது. என்ன இந்த ஆள்? அந்த பொண்ணு யாருன்னே தெரியல, இப்படி போய் சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஜிமின் அந்த பொண்ணை ரொம்ப பாராட்டி பேசிகிட்டு இருப்பாரு. அவங்க 2 பேரும் இவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாரு. பட் நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒருவேளை நம்ம சிஇஓ சொன்னது சரியாக தான் இருக்குமா? எல்லா விஷயத்தையும் நான் விட்டுருவேன், ஆனால் இந்த பொண்ணுங்க மாற்றலாம் வாய்ப்பே இல்லை. சரி, அவராக சொல்கிற வரைக்கும் நம்ம போய் எதுவும் கேட்டுக்க வேண்டாம். சப்போஸ் கடைசி வரைக்கும் சொல்லலைன்னா என்ன பண்ணுறது? ஐயோ, இப்போ எனக்கு தலையே வெடிச்சிரும் போல் இருக்குது. இந்த சைட் நம்ம ஜிமினோ இது எதுவுமே தெரியாமல் அந்த பொண்ணை பாராட்டி பேசிகிட்டு இருக்காரு. தேங்க்ஸுங்க, இந்த கேண்டிடேட் பிக்கெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி எடுத்தால் நல்லாவே இருக்காது, அன்எக்ஸ்பெக்டடாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரியே இதுவும் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இட்ஸ் ஓகே சார், ஆக்சுவலி உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் நான் ஃபோட்டோ எடுத்ததே தப்பு. நான் தான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சாரி கேட்கணும். ஐம் ரியலி சாரி. நீங்கள் இதை பற்றி என் கம்பெனியில் எதுவும் சொல்லிடாதீங்க, அப்புறம் என் வேலை போயிடும்.
இல்லைங்க, நான் அந்த மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டேன். நீங்கள் சும்மா ஜஸ்ட் பிக் தானே எடுத்தீங்க அண்ட் இதை இன்டர்நெட்டில் எதுவும் ஷேர் பண்ணிட மாட்டீங்களே. ஆக்சுவலி நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான மெயின் ரீசனே எங்கள் பிஸ்னஸ்க்காக தான். 2 பேரும் அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தீங்க. ஸோ அதனால் வர கிளைண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி காட்டலாமேங்கிறதுக்காக தான். மற்றபடி இந்த ஃபோட்டோஸ் நான் ஷேர்லாம் யார்ட்டையும் பண்ண மாட்டேன் சார். வேணா நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓஹோ, பிஸ்னஸ்க்காக சொல்கிறீங்களா? தென் ஓகே ஃபைன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தென் ஜிமினு பேசி முடிச்சுட்டு திரும்புகிறாரு. நீங்கள் பின்னாடி நின்றுட்டுருக்கீங்க. வயன், நீங்கள் எப்போ வந்தீங்க? ஓகே, இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் போய் பில் போட்டுட்டு வந்துடுறேன். ஸோ பேக்கிங்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் இப்போ காரில் போயிட்டுருக்கீங்க. வயன், பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. ஸோ டின்னருக்கு நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் வெளியில் போகலாம். உங்களுக்கு ஓகேயா? இல்லை, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வீட்டில் ட்ராப் பண்ணுறீங்களா? தலை வலிக்கிற மாதிரி இருக்கா? ஆல்ரைட், எல்லாம் ஓகேயா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஜஸ்ட் ஹெட்ஏக் தான். நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் வீட்டுக்கு வேகமாக போகிறீங்களா ப்ளீஸ்? ஆக்சுவலி உங்களுக்கு தலைவலியெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறதுனால வீட்டுக்கு போகணுன்னு நினச்சிங்க. ஸோ அதனால தான் அவர்கிட்ட அப்படி சொல்லிட்டீங்க. இப்போ அவரும் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நடுவில் ஸ்டாப் பண்ணுறாரு. ஒயன், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் இந்த 5 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெஸ்பான்ஸ் எதுவுமே கேட்காம அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஐயோ, இந்த மனுஷனுக்கு என்ன தான் பிரச்சனை? ஏன் என்னை இப்படி பாடாக படுத்துறாரு? ஒரு மனுஷன் தலைவலிக்குதுன்னு சொல்கிறாரு, நேராக கொண்டு போய் வீட்டில் விடுவோம், அதுக்கப்புறமேட்டுக்கு வேலையெல்லாம் பார்த்து போகணும்லாம் கிடையாது. ஸோ நடு ரோட்டில் நிப்பாட்டி வச்சுட்டு அந்த மனுஷன் பாட்டுக்கு போயிட்டார். தென் ஒரு 5 மினிட்ஸில் சொன்ன மாதிரி அவரும் திரும்பி வந்துடுறாரு. சாரி வயன், இந்த வீட்டுக்கு போயிடலாம். தென் ஃபைனலி நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டீங்க. நீங்கள் போன உடனே ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டு படுத்துட்டீங்க. பாவம், ரொம்ப டயர்டாக இருக்கா போல், அதான் போய் நேராக படுத்துட்டா. இப்போ ஜிமினு கிச்சன் சைட் போயிட்டு கொஞ்சம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து உங்களை கூப்பிட்றாரு. ஒயன், கொஞ்சம் சாப்பிட்டு தூங்குங்க, இப்படி வெறும் வயிற்றோட படுக்காதீங்க, எந்திரிங்களேன். ஒயன், உங்களை தான், எந்திரிங்க. அவரும் உங்களை கண்டினியூஸாக கூப்பிட்டுட்டே இருக்காரு. பட் நீங்கள் எந்த ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் படுத்திருக்கீங்க. தென் ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகி, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? ஒரு மனுஷன் நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டிங்களா? உங்களுக்கு பசிச்சா நீங்கள் சாப்பிடுங்க, எதுக்குங்க என்ன கூப்பிட்டுட்ருக்கீங்க? தயவு செஞ்சு போங்க முதல்ல. அது இல்லை ஒயன், நீங்கள் சாப்பிடாமலே படுத்துருக்கீங்க, அதுக்கு தான் கூப்பிட்டேன். சரி, நான் கொஞ்சம் வெளில போகிறேன், நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு வேகமாக போயிட்டாரு. ஸோ இங்கே ஒருத்தி கத்திட்டு கிடக்க, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டாரு. என்னதான் மனுஷனோ, ஒரு டைம் நல்லா பேசுகிறாரு, இன்னொரு டைம் கண்டுக்க மாட்டுறாரு. ஐயோ முடியல. இந்த மனுஷன் போயிட்டாரா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரூம் விட்டு வந்து எட்டி பார்க்குறீங்க, அவரும் இல்லை. தென் அப்படியே டைனிங் டேபிள் சைட் போகிறீங்க. அங்கே பார்த்தா சாப்பாடு, ஒரு ஸ்டிக்கி நோட், அப்புறம் ஒரு டேப்லெட் கவரும் இருக்குது. என்ன இது, டேப்லெட்லாம் இருக்குது, ஸ்டிக்கி நோட்டில் என்னமோ எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, என்னது? சாப்பாடை சாப்பிட்டுட்டு 1/2 ஹவருக்கு அப்புறம் டேப்லெட் போட்டுக்கோங்க ப்ளீஸ். நீங்களும் அந்த டேப்லெட் கவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அது ஹெட்ஏக் டேப்லெட் ப்ளஸ் அதுக்குள்ளே பில் கவரும் இருக்குது. அதில் இணைய டேட் போட்டிருக்கு. ஐயோ, இந்த மனுஷன் இதுக்கு தான் அங்கே நிப்பாட்டினாரா? இதை என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். சொல்லாமல் போனதுனால தானே நான் அவரை தப்பாக நினச்சிட்டேன். நமக்கு தான் தலைவலியே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது? சரி, டேப்லெட்டை தூக்கி அங்கிட்ட ஒரு ஓரமாக வச்சுட்டு சாப்பிடுவோம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் டிவி ஆன் பண்ணி சீரீஸ் பார்த்துட்ருக்கீங்க. சீரீஸ் முடிச்சுட்டு டைம் பார்க்குறீங்க. பார்த்தா அது 11 காட்டுது. 11 மணி ஆகிடுச்சு, இன்னும் இவர் ஆளை காணுமே. நீங்களும் அப்படியே யோசிச்சுட்டு ஹாலில் அந்த சோஃபாவில் அப்படியே தூங்கிட்டீங்க. இப்போ கையில் ஒரு சில திங்ஸோட ஜிமினு பாஸ்வேர்ட் போட்டு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வராரு. வந்து பார்த்தா நீங்கள் ஹாலில் சைடில் இருக்கிற சோஃபாவில் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. என்ன தூங்கிட்டாங்க? டேப்லெட்டும் சாப்பாடும் சாப்பிட்டாங்களாங்கிற தெரியலையே. சரி, போய் பார்ப்போம். அவரோட டைனிங் டேபிள் சைட் போய் பார்க்குறாரு. சாப்பாடும் சாப்பிட்டுட்டீங்க, டேப்லெட்டும் போட்டுட்டீங்க. அப்பா நல்ல வேலை, எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கினாங்களே. இப்போது என்ன பண்ணுறது? சரி, முதல்ல திங்ஸை போய் ரூமில் வச்சுட்டு வந்து அப்புறமேட்டுக்கு உங்களை கூப்பிடுவோம். ஜிமினு திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ ஹாலில் வந்து உங்களை பார்க்குறாரு. ஓ, மாத்திரையோட எஃபெக்ட்னால இப்படி தூங்கிட்டு இருக்காங்களா? ஒயன், எந்திரிங்க ஒயன், பெட்டில் போய் படுத்துக்கோங்க. அவரும் உங்களை முடிஞ்ச அளவுக்கு எடுப்ப ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. இது வேலைக்கு ஆகாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு உங்களை அப்படியே பிரைடல் ஸ்டைலாக தூக்கிட்டு நேராக ரூமுக்கு கொண்டு போய் பெட்டில் ப்ளேஸ் பண்ணுறாரு. நீங்கள் இது எதுவுமே தெரியாமல் நிம்மதியாக தூங்கிட்டுருக்கீங்க. ஜிமினுக்கு உங்களை இப்படி நிம்மதியாக தூங்குறதை பார்க்கும்போது அவரோட ஃபேஸில் தானாக ஒரு ஸ்மைல் வருது. ஸோ உங்கள் நெத்தியில் கிஸ் பண்ணிவிட்டு அவரும் உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. உங்கள் மேலே சன்லைட் பட்டு நீங்கள் அப்போ தான் பொறுமையாக எழுந்திரிக்கிறீங்க. அப்பா,
ம், நான் நைட்டு ஹாலில் தானே படுத்தேன், இங்கே எப்படி வந்தேன்? ஒரு வேளை தூக்க கலக்கத்தில் நானே எழுந்துச்சி வந்து படுத்துக்கிட்டேனோ? இவர் நைட்டு வீட்டுக்கு வந்தாரா வரலையான்னு கூட தெரியலையே. சரி, முதல்ல ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வந்து பார்க்குறீங்க. ஜிமின் கையில் நியூஸ் பேப்பர் வச்சு படிச்சுட்டு உட்காந்துருக்காரு. நைட் எப்போ வீட்டுக்கு வந்தீங்க? வந்தால் என்னை எழுப்பி விட மாட்டிங்களா? ஆ, அது வந்து நான் உங்களை எழுப்ப ட்ரை பண்ணேன், நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதனால தான் நானே தூக்கிட்டு வந்து உங்களை பெட்டில் படுக்க வச்சிட்டேன். என்னது, தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சிங்களா? அப்போ நானும் வந்து படுக்கலையா? சுத்தம். அதெல்லாம் இருக்கட்டும், நைட் எங்கே போயிட்டு வந்தீங்க? அது நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், உங்களுக்கு ஆக்சசரிஸ் வேறு எதாவது திங்ஸ்லாம் வாங்கலை, அதனால தான் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் ஜுவல்ஸ் வாங்கிட்டு உங்களோட ஃபுட்வேர் சைஸ்லாம் பார்த்துட்டு நானே போய் ஒரு செப்பல் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, சேஞ்ச் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஜிமின் சொல்கிறத கேட்டு நீங்கள் ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டுருக்கீங்க. ஆக்சுவலி அவர் நைட்டு எங்கேயாச்சும் வெளில சுத்த போயிருப்பாருன்னு நினச்சிருப்பீங்க. பட் இதெல்லாம் பண்ணியிருக்காரு நீங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஓ அப்படியா? திங்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? நம்ம ரூமில் தான் இருக்கும், சைடில் கபோர்டில் வச்சுருக்கேன், போய் பாருங்கள். நீங்களும் வேகமாக உங்கள் ரூமுக்கு போய் கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அதில் எல்லாமே உங்கள் அம்மாவோட நகை, உங்களோட நகை தான் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் ஒரு சூப்பரான ஒரு செப்பல் இருக்குது. உங்களோட சாரிக்கு ஏற்ற மாதிரியே அந்த செப்பலும் ட்ரெடிஷ்னலாக டிசைன் பண்ண மாதிரியே இருக்குது. வா, செம்மையாக இருக்கே, நம்மளே இந்த மாதிரிலாம் வாங்கினதில்லை. இவர் எங்கே தேடி கண்டுபிடிச்சி வாங்கினாருன்னு தெரியலையே. அது தெரியாமல் நைட்டு இவரை வேலை தப்பாக நினச்சிட்டோமே. நல்ல வேலை எதுவும் போய் கேட்கலையே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். தென் நீங்கள் ரூம் விட்டு வெளில வந்து பார்க்குறீங்க. ஜிமின் கிச்சன் நின்றுட்டு சமைச்சிட்ருக்காரு. ஜிமின், நான் பார்த்துக்குறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. இல்லை, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு தான் தலைவலின்னு சொன்னீங்க, இப்போ எப்படி இருக்குது, பரவாயில்லையா, இல்லை இன்னொரு செட் டேப்லெட் போடணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தூங்கி எழுந்திரிச்சால, ஸோ சரியாயிடுச்சு. ஓ ஓகே, சரி. திங்ஸ் எல்லாம் ஓகேவா, இல்லை வேறு ஏதாச்சும் வாங்கணுமா? இல்லைங்க, திங்ஸ் எல்லாமே ஓகே. நீங்கள் எதுவும் வாங்கிக்கலையா? எனக்கு என்னங்க பெருசாக வாங்குறதுக்கு இருக்குது, ஸோ நான் எதுவும் வாங்கலை. ஓஹோ சரி, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும், சரியாக சாப்பிட்லாம். ஓகே. நீங்களும் உங்கள் ஃபோன் எடுத்து அமேசானில் வாட்ச் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது ஆர்டர் போட்டால் கண்டிப்பாக வரத்துக்கு 2-3 நாள் ஆகும். நம்மளுக்கு இப்போவே வேணுமே, என்ன பண்ணுறது? சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்மளே போய் வெளில வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். தென் ஜிமினும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறாரு. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. ஒயன் பார்ட்டிக்கு என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னு எல்லோரையும் கூப்பிட்ருக்கேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களோட கொலீக்ஸ் எல்லோரையும் கூப்பிடுறீங்களா? அவங்களெல்லாம் கூப்பிடணுமா? இல்லை, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏங்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என் ஃபேமிலி சைட்லேருந்து தான் எல்லோரும் கல்யாணத்தை பார்த்துட்டாங்களே, அவங்களெல்லாம் கூப்பிட வேண்டாம். எனக்கு அவங்க கூப்பிட்றதே விருப்பம் இல்லை, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுறதுக்குனே வருவானுங்க, ஸோ அதனால் வேண்டாம். ஓ அப்படி ஒன்று இருக்கா? சரிங்க, உங்களுக்கு யாராச்சும் கூப்பிடணும்னு தோணுச்சுன்னா கூப்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்விடேஷன் இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ சப்போஸ் நீங்கள் யாரையாச்சும் கூப்பிட்டீங்கன்னா சொல்லுங்கள், அவங்களுக்கும் இன்விடேஷன் சென்ட் பண்ணிடுறேன். ஓஹோ அப்படி இருக்கா? ஓகே, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை மட்டும் நான் கூப்பிடுறேன், மற்றபடி நான் யாரையும் கூப்பிடல. ஓகே. ஓகே. இன்விடேஷன் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன், நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. அவங்க உள்ளே வரும்போது இதை காட்டினாலே போதும், உள்ளே விட்டுருவாங்க. ஓகே. சரி. சரி, நான் போய் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஈவினிங் போல் தான் ஃபங்க்ஷன், ஸோ நீங்கள் பொறுமையாக ரெடி ஆகுங்க. உங்களுக்கு மேக்கப் இது எல்லாமே உங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன், அவங்க பார்த்துக்கிறேன்ட்டாங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அதை நானே பார்த்துக்கிறேன், அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிடுங்க. ஓ சரி, டேக் கேர், நான் அதை வந்துடுறேன், பாய். பாய். நீங்களும் ஜிமினுக்கு பாய் சொல்லிவிட்டு ஹாலில் வந்து உட்காடுறீங்க. அப்பா, இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காருன்னே வேறு தெரியல. இதில் மேக்கப்புக்கெலாம் தனியாக செலவு பண்ணணுமா? இருக்கவே இருக்காளுங்க என் 2 ஃப்ரெண்ட்ஸு, அவளுகளை வச்சு 4 கோட்டிங் போட்டால் முடிச்சு போச்சு. இதுக்கு எதுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் தனியாக புக் பண்ணிவிட்டு, கல்யாணத்துக்கே நான் புக் பண்ண வேண்டாங்க, எங்கள் அம்மா பண்ண வேலை தான் எல்லாம். இவர் பார்ட்டிக்கு நம்மளோட பாஸை கூப்பிட்டாருன்னு வேறு தெரியலையே. இப்போ நீங்கள் உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஃபோன் பண்ணி அவங்க 2 பேரையும் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிவிட்டு மதியானம் வீட்டுக்கு வரவும் சொல்லிட்டீங்க. ஸோ அப்படியே மதியானம் டைம் ஆகுது, அவங்களும் ஆஃபீஸ்க்கு பெர்மிஷன் போட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க, உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸும் வெளில நின்றுட்டுருக்காங்க. எருமைங்களா, ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டிங்களா? நீங்கள் வரீங்களா என்னன்னே தெரியாமல் நான் முழிச்சிட்ருக்கேன்.
ஏய் நாங்கள் வண்டியில் வந்துட்டு இருந்தோண்டி, எப்படி ஃபோன் அட்டன் பண்ணுறது? ஒருத்தி ஓட்டுனா ஒருத்தி ஃபோன் எடுத்து பேச வேண்டியதானே. உங்களை வச்சுக்கிட்டு சரி 2 பேரும் முதல்ல உள்ளே வாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஏய் நம்ம சிஇஓ ஜிமினை பற்றி என்னென்னமோ சொல்கிறாருடி, எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன அப்படி சொன்னார்? நீங்களும் அவர் சொன்னதெல்லாம் அப்படியே சொல்கிறீங்க. அவங்களுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. ஏய் இது வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் இவரை பற்றி இப்படி யாருமே சொல்லி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. எப்படி நம்ம சிஇஓ மட்டும் இப்படி சொல்கிறாரு? ஒன்றுமே புரியலையே. அதாண்டி எனக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் எங்கேயாச்சும் கேட்டிருந்தேன்னா கூட நான் பெருசாக ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இப்படி ஒரு விஷயத்த நான் கேட்டதே கிடையாது. இவர் மட்டும் தான் இப்படி சொல்கிறாரு. நானும் அவரை பற்றி அங்கே இங்கெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். எல்லா இடத்துலையும் இவரை பற்றி ஒரு குறை கூட இல்லை. ஆனால் நம்ம சிஇஓ மட்டும் தான் இப்படி சொல்கிறாரு. அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே பாரு, அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாருன்ட்டு நீ உன் புருஷன் மேலே சந்தேகப்படாத. அப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆகிடும், சொல்லிட்டேன். நான் சந்தேகம்லாம் படலை, பட் ஒரு பயம் இருக்குது. ஒய்யன் நீ பயப்படுறியா? இதை நாங்கள் நம்பணுமா? யாராக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக கேள்வி கேட்பேன். கேள்வியில் நான் அடிக்கவே செய்வேன். இப்போ ஏண்டி இப்படி பயப்படுறா? அது வேற இது வேற, இது லைஃப். அதிலலாம் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ, அவரை போய் நான் எப்படி கேட்குறது? எனக்கு அதுவாக ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு, இன்றைக்கி நைட்டு பார்ட்டி முடிஞ்சிடும். சப்போஸ் இன்றைக்கி பேச முடியலனாலும் நாளைக்கு கன்ஃபார்மாக காலையில் அவரை உட்கார வச்சு பேசிடும். புரிஞ்சுதா? சரி, நான் வாங்கிட்டு வர சொன்னது வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? இந்தா பொடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பாக்ஸ் எடுத்து நீட்டுறாங்க. ஆக்சுவலி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணும்போது 2 விஷயம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பீங்க. ஒன்று வாட்ச்சு, இன்னொன்று காப்பு. ரெண்டுமே அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரெண்டுமே செமையாக இருக்கே. சரி, இதை நான் அப்படியே சும்மா கொடுக்குறதா இல்லை இந்தாங்க சர்ப்ரைஸ் அப்படி சொல்லி கொடுக்குறதா? ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கள். இப்போது சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்குலாம் டைம் இல்லை. ஸோ அதனால் நான் உங்களுக்காக இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியே கொடுத்துடு. புரிஞ்சுதா? சரி. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பேசிகிட்டே ரெடி ஆகிட்டீங்க. ஒய்யன் கல்யாணத்தில் பார்த்ததை விட இப்போ தாண்டி பார்க்க சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக ஜிமன் வாங்கிடுவார் அப்படின்ற. ஆமாண்டி, நீயே கண்ணாடியில் பாரு. இந்த ஆர்கன்ஸா சாரி எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா உனக்கு? ஆக்சுவலி நீங்கள் ரொம்பலாம் மேக்கப் போடல, சும்மா லைட்டாக மேக்கப் போட்டு ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் விட்டு அதுக்கேற்ற மாதிரியே மினிமலாக குட்டி குட்டியான ஆக்சசரிஸ் தான் போட்டிருக்கீங்க. ஸோ அது பார்க்கவே ரொம்ப எலகெண்ட்டாக இருக்குது. என்ன பிரயோஜனம்? நான் ரெடியாக இங்கே நிற்கிறேன், அந்த மனுஷன் இன்னும் வரவே இல்லையே. அவர் என்ன வேலை பார்க்கவா போயிருக்காரு? அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்க்க தானே போயிருக்காரு. வந்துடுவார். சரி, நாங்களும் கிளம்பி நேராக பார்ட்டிக்கு வந்துடுறோம். ஓகேவா? பாய். தென் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமினும் வீட்டுக்கு வந்துட்டாரு. வரும்போது அவர் 2 ஃப்ரெண்ட்ஸுமே கூட வந்திருக்காங்க. வேறு யார்? நம்ம டேயும் ஜேகேயும் தான். நீங்களும் போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அவங்க 3 பேரும் நின்றுட்டுருக்காங்க. ஜிமின், இவங்க 2 பேரும் ஒய்என், இவங்க 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் கூட. இது வி ஜேகே. டே உள்ளே வாங்கடா. வரோம். ஹாய் ஒய்என், ஐ எம் வி, இவன் ஜேகே. நான் ஜிமின் ஜேகே 3 பேருமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். சொல்லியிருப்பானே எங்களை பற்றி நிறையா. உங்களை பற்றி சொல்லியிருக்காரு, ஆனால் நிறையாலாம் சொன்னதில்லை. சரி ஜிமின், டைம் ஆயிடுச்சு, நீங்கள் இன்னும் ரெடி ஆகலையா? அதோ ரெடி ஆகிறோம். நீங்கள் ஹாலில் வெயிட் பண்ணுங்கள், நான் அதோ ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். இப்போ ஜேகேயும் வியும் பின்னாடியே வராங்க. டேய் நீங்கள் 2 பேரும் ஏன்டா என் பின்னாடியே வரீங்க? போய் அங்கே உட்காருங்கடா ஓரமாக. என்னது ஓரமாக உட்காரணுமா? அதுக்காக வந்தோம். உன்னை ஃபுல்லாக பக்காவாக ரெடி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம், வா. ஸோ இவங்க 3 பேரும் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. என்ன இது, இவனுங்க 2 பேரும் உள்ளே போயிட்டானுங்க. நம்மளுக்கு என்ன? ஐயோ, நம்ம வாட்சும் காப்பும் இன்னும் கொடுக்கவே இல்லையே. சரி, ரெடி ஆகிட்டு வரட்டும், அப்புறமேட்டி கொடுத்துக்கலாம். நீங்களும் வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே பேசுகிற சத்தம் கேட்குது. டேய் மச்சான், அவளை இன்வைட் பண்ணியா இல்லையா? யாரை கேட்குற? அதான்டா அவளை நீ இன்வைட் பண்ணியா இல்லையா? இல்லைன்னா சொல்லு, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். நான் நேற்று நைட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீ உன் வேலை சுட்டிக்கிட்டு புரிஞ்சதா? தேவையில்லாமல் அவள்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத. டேய் கோழி குஞ்சு, உனக்கு தான் கல்யாணம் ஆச்சுல, அப்புறம் ஏன்டா ஏர் ரூட்டில் கிராஸ் பண்ணுற? எப்படின்னு அவளை கரெக்ட் பண்ணிவிடுவேன். உன் முடிஞ்ச கறியும் பூசிடுவேன். எதுக்கு ஓவராக பில்டப் போட்டுட்ருக்க? ஓ சாருக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்கா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. நீ என்ன வேணால் பண்ணிப்பார். டேவி, இவன்கிட்ட சொல்லி விட ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கான். ஒரு பொண்ணுக்காக என்னையே மாட்டுறான். அப்படி என்னடா அவனுக்கு பெருசாக போயிடுச்சு அந்த பொண்ணு? ஆக்சுவலி சவுண்டு ரொம்ப ஓவராக இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில நின்று கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. என்னது பொண்ணா? பொண்ணை பற்றிலாம் பேசிகிட்ருக்கானுங்க. அதுவும் அந்த பொண்ணை பற்றி பேசினா இவனுக்கே இவ்வளோ கோவம் வருது.
ஷோ, என் மூடே இன்னைக்கு ஸ்பாயில் ஆகிடும் போல இருக்கே. பேசாமல் அங்கேயே உட்காந்துருக்கலாம், எல்லாம் தேவை தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேக வேகமாக போய் ஹாலில் மறுபடியும் உட்காந்துக்கிட்டீங்க. நீங்கள் ஹாலில் ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்கீங்க. ஆனால் அவனுங்க 3 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்கானுங்க. ஒரு வழியாக ஜிமினும் ரெடி ஆகி வெளில வந்துட்டாரு. ஒயன், ட்ரெஸ் ஓகேவா? நல்லாயிருக்கு, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பாக்ஸை நீட்டுறீங்க. என்ன இது? பிரித்து தான் பாருங்களேன் ஜிமின், என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. இந்தாங்க பிடிங்க அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. சைடில் இருந்த வி, ஜேகே 2 பேரும் ஒரு பாக்ஸை பிடிங்கிட்டானுங்க. டேய், அதை என்கிட்ட கொடுங்கண்ணா, அது என் பொண்டாட்டி கொடுத்தது. டேய், கொடுக்கும் போதே பிரித்து பார்த்துருக்கணும், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு பல்ப் வாங்கிட்டு இப்போ எங்கள்கிட்ட வரியா? இதை நாங்கள் தான் பிரிப்போம் அப்படின்னு அவங்க 2 பேரும் பிரித்து பார்க்குறாருங்க. வி வச்சுருக்கிற பாக்ஸில் வாட்சும் ஜேகே வச்சுருக்கிற பாக்ஸில் காப்பும் இருக்குது. டேய், 2மே சூப்பராக இருக்குடா. டேய், இதை நாங்கள் எடுத்துக்கிறோம்டா. சிறப்பாலே 2 பேரும் அடிப்பேன், மரியாதையே அதை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு வேணா யாரையாச்சும் கரெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க, கொடுறா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிங்கிட்டு ரூம்க்கு நேராக வராரு. ஒயன், இதை நீங்கள் எப்போ வாங்கினீங்க? ஆக்சுவலி இன்றைக்கி 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, அவங்கள விட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். வாங்கினது என்னமோ அவங்க தான், ஆனால் செலெக்ஷன் காசு எல்லாமே என்னோட தான். பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லாயிருக்கு ஒயன், தேங்க்ஸ். சரி, கிளம்பலாமா? போகலாம். இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் பார்ட்டி ஹாலில் தான். சென்டரில் நீங்களும் ஜிமினும் நின்றுட்டுருக்கீங்க. கீழே ஃபுல்லாகவுமே இன்வெஸ்டர்ஸ், பிஸ்னஸ் மேன்ஸு நிறையா பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தராக உங்களுக்கு ஸ்டேஜில் ஏறி வந்து விஷ் பண்ணிவிட்டு கிஃப்ட்டும் கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ உங்கள் செய்வோம் வராரு. உங்ககிட்ட வந்து கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஜிமின் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. ஜிமின் காதுகிட்ட போய் அவருக்கு மட்டும் கேட்குற மாதிரி, ஹாப்பி மேரிட் லைஃப் ஜிமின், ஆனால் இது ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஜிமினுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, ஏன் அவர் அப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு. தென் அவரும் அதை அப்படியே விட்டுட்டாரு. தென் ஜிமின் ஜேகேயை கூப்பிடுறாரு. டேய், வந்தாலாம், நீ பார்த்தியா? யாரை தம்பி கேட்குற? தெரியாத மாதிரியே நடிக்காதடா. அனு வந்தாளா? வந்தவளை நீ பாட்டுக்கு எங்கேயாச்சும் எடுத்து உட்கார வச்சுருக்கியா? ஐயா சாமி, நான் அவள் சைடே போகலை, அவள் இன்னும் வரவே இல்லை போல், வெயிட் பண்ணு, வருவா. பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கும் இதெல்லாம் கேட்டுட்ருக்கு. யார் அது? ஒரு வேளை இன்வெஸ்டராக இருப்பாங்களா? பொண்ணு பேராக இருக்கே. சரி, யார் வருதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஒரு பொண்ணு பார்ட்டி ஹாலில் என்ட்ரு ஆகுறா. அந்த பொண்ணை பார்த்ததுமே ஜிமினுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸ்டேஜில் நின்றுக்கிட்டே அந்த பொண்ணை பார்த்து கை நீட்டுறாரு. அவளும் நேராக வரா. வந்து ஜிமினை ஹக் பண்ணிக்கிறா. ஹே ஜிமின், கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. கல்யாணம் பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ 3வது வருஷம் மாதிரி பார்ட்டி வச்சு என்னை கூப்பிடுறேன். நான் தான் உனக்கு ஃபோனில் எல்லாம் விவரமாக சொன்னேன்ல, அப்புறம் ஏன் கோச்சுக்கிறா? சரி, அம்மா வரலையா? இல்லைடா, அம்மாவுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, அவங்களால வர முடியல, அதான் நான் மட்டும் வந்திருக்கேன். ஃபீவரா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? டாக்டர் பார்த்தீங்களா? ஹாஸ்பிட்டல் கூட்டு போனியா? டேய், ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்லைடா, சாதாரண வைரல் ஃபீவர் தான், டேப்லெட் போட்டாலே சரியாயிடும். சரி. தென் ஜிமினோ உங்கள்கிட்ட அனு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஒயன், திஸ் இஸ் அனு, என் லைஃப்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன். நான் அவங்கள பற்றி அப்புறம் சொல்கிறேன், ஓகே? ஹாய் ஒயன், நான் ஜிமினோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருப்போம். உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி மேரிட் லைஃப் போத் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர் கையிலேயே ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு நிற்கிறா. பார்ட்டிக்கு நிறையா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், பிஸ்னஸ் மேன்ஸுன்னு வந்திருக்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் கிஃப்ட் வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ எப்படியே போயிட்டுருக்கும் போது ஜிமின் மைக்கு வாங்கி ஸ்டார்ட் பண்ணுறாரு. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா கல்யாணத்துக்கு கூப்பிடாம பார்ட்டி மட்டும் வச்சு இன்வைட் பண்ணியிருக்கேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னோடய மேரேஜ் ஒரு சடன் மேரேஜ், அதனால தான் என்னால் கூப்பிட முடியல. ஐம் ஸோ சாரி அபவுட் தட். இங்கே வந்து எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி விஷ் பண்ண எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி. அண்ட் இவங்க தான் என் ஒய்ஃப் ஒயன், எக்ஸஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் இவங்கள ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கில் தான் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணப்போ தான் தெரிஞ்சிச்சு இவங்களுக்கு ஆல்ரெடி அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு. தென் ஈவென்ச்சுவலாக நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். மேரேஜ் ஆகி ஜஸ்ட் 1 day தான் ஆகுது. பட் எனக்கு நேரம் போனதே தெரியல, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போச்சு. ஸோ அதே மாதிரியே லைஃப் லாங் போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ வில் யூ பி மை பெட்டர் ஆஃப் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ நீடல் பண்ணி ஒரு ரிங் எடுத்து நீட்டுறாரு. உங்களுக்கு இது எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு சேர் பண்ணுறாங்க. ஜிமினோ உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்காக உங்களை பார்க்கலாரு. நீங்களும் கண்ணாலே எஸ் சொல்கிறீங்க. அவர் உங்கள் கையை பிடிச்சி உங்களுக்கு ரிங் போட்டு விடுறாரு. தென் அங்கே இருக்கிற எல்லாருமே உங்களை கிஸ் பண்ண சொல்லி கத்துறாங்க. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. பட் நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் ஜிமினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறீங்க. அவருக்கு செம ஷாக்காக இருக்குது. எல்லோரும் உங்களுக்கு கை தட்டி சேர் பண்ணுறாங்க. தென் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களால பார்த்து ஸ்மைல் பண்ணி
தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிடுறீங்க. சார் இப்படியே பார்ட்டியும் முடியுது. ஜிமினும் அங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமா பேசிகிட்டு இருக்காரு. நீங்களும் தூரத்துலேருந்து உங்கள் கையில் இருக்கிற ரிங்கையும் அவரையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்து உங்ககிட்ட உட்காடுறாங்க. மச்சான் ரிங்கு போடுவாருன்னு சொல்லவே இல்லை. ஏய் பைத்தியங்களா, எனக்கே தெரியாது, இது எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. நானே இன்னும் அந்த ஷாக்லேருந்து வெளில வரல. ஓஹோ, கதை அப்படியா? சரி அதெல்லாம் விடு. நீ பாட்டுக்கு அவரை டக்குன்னு கிஸ் பண்ணிட்ட. என்ன நடக்குதுங்க? ஏன் புருஷனை நான் கிஸ் பண்ணுறேன், உங்களுக்கு என்னடி பிரச்சனை வந்துச்சு? ஹே இவளை பார்த்தியா? நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கும்போது என்ன சொன்னா? அவரை இப்படி அவரை அப்படி அவரை நம்புறதானே தெரியல, அது இதுன்ட்டு இப்போ எத்தனை பேர் முன்னாடி கிஸ் பண்ணியிருக்கா. உன்னை நம்பவே கூடாதுடி அப்படின்னு சொல்லி உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸும் டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் சிஇஓவும் வராரு. நீங்கள் அவரை பார்த்தாலே ஏன் நிற்கிறீங்க? உட்காருங்க வையன், உட்காருங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமே அப்படின்னு சொன்னதும் உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸும் கப்பு சிப்புன்னு எழுந்து போயிட்டாங்க. வையன், இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஓகே, நீங்கள் நான் சொல்கிறத நம்புங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் இங்கே வரல. உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேப்லேருந்து ஒரு ஃபோட்டோவை காட்டுறாரு. அதில் ஜிமினும் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு பொண்ணும் க்ளோஸாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் இருக்குது. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. சார் என்னது இதெல்லாம், என்ன பிக்? இது நம்ம கம்பெனி ஸ்டாஃப் ஆச்சே. நான் தான் சொன்னேன்லம்மா, நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறானே லாரா, அவள் தான் இது. ஆக்சுவலி அவகிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருக்கான். அப்போது இந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டியும் மிரட்டியிருக்கான். இன்னும் சொல்லப்போனால் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கே வந்து அவள் ஜிமின் கூட தனியாலாம் இருந்திருக்கா. சார் இது எதுவுமே உண்மை கிடையாது, இது எல்லாமே போய். ஜிமின் அப்படிப்பட்ட பர்சனே கிடையாது. நான் அவர் கூட அந்த வீட்டில் இருந்தது ஒரு நாள் தான். பட் எப்போவுமே அவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணதே கிடையாது. தென் அப்படி இருக்கும்போது எப்படி சார் அவரை பற்றி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? பையன் ஒரு நாள்லேயே அவன் சுயரூபத்தை காட்டினானா நீ ஓடிட மாட்ட. அதனால தான்மா இப்போது ஒன்று கெட்டு போகல. நீ அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு நல்ல ஃப்யூச்சர் நான் காட்டுறேன். சார் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. இங்கே பாரு வையன், ஃபஸ்ட்டு நீ டிசிஷன் எடு, அதுக்கப்புறமேட்டிக்கு நான் உனக்கு எல்லாமே விலாவாரியாக சொல்கிறேன். ஓகே, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சிஇஓவும் கிளம்பி போயிட்டாரு. இங்கே உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஊரே ஒருத்தனை நல்லவன்னு சொல்லுது, ஆனால் இவர் மட்டும் ஏன் இப்படி சொல்கிறாரு? இவருக்கு மட்டும் இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது? இதெல்லாம் உண்மையாக பொய்யா? ஐயோ, இப்போ எனக்கு உண்மையாகவே தலைவலிக்குதே. இப்போ ஒரு வழியாக பார்ட்டியும் முடிஞ்சிடுச்சு. நீங்களும் ஜிமினும் வீட்டில் இருக்கீங்க. ஜிமினுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் அவர் போய் படுத்துட்டாரு. பட் உங்களுக்கு ஒரே யோசனையாகவே இருக்குது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் தான் ஃபஸ்ட் எந்திரிச்சிட்டீங்க. எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்ருக்கீங்க. தென் அப்படியே ஜிமின் சைட் பார்த்தா அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை அப்படியே எழுப்பி விடுறீங்க. ஜிமின் எந்திரிங்க, ஆஃபீஸ் போக வேண்டாமா? டைம் ஆயிடுச்சு. இல்லை வையன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ஆஃபீஸ் போகலை. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணி வச்சுருங்க. என்னால் சுத்தமாக எந்திரிக்கவே முடியல, உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி வலியாக இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுருங்க ப்ளீஸ். இதில் என்ன இருக்குது ஜிமின், நான் பண்ணி வச்சிட்றேன், நீங்கள் டயத்துக்கு சாப்பிட்ருங்க. ஓகே? தேங்க்ஸ் வயன். இட்ஸ் ஓகே. சரி, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். பாய். வயன், நீங்கள் எப்படி தனியாக ஆஃபீஸ்க்கு போவீங்க? நான் வேணால் வந்து ட்ராப் பண்ணவா? இல்லை நான் எப்போதும் ஆஃபீஸ்க்கு பஸ்ஸில் தான் போவேன். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். ஓகே? ஓகே வயன், இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் ஜிம்மினுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டீங்க. நீங்கள் போனதுக்கு அப்புறமேட்டிக்கு டோர்பெல் அடிக்க சத்தம் கேட்குது. ஜிம்மினும் பொறுமையாக வந்து ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா லாரா நிற்கிறா. ஏய், நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்த? எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. தேவையில்லாமல் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து வர கிளம்பு, இல்லை நான் போலீஸை கூப்பிட வேண்டியதாக இருக்கும். ஹலோ பாஸ், நான் எனக்கு வந்தேனே சொல்லலை, அதுக்குள்ளே நீங்களா பேசிக்கிட்டா எப்படி? ஃபஸ்ட்டு வழியை விடுங்க. வீட்டுக்கு வந்தவங்களாம் இப்படி தான் வெளியிலே நிற்க வச்சு பேசுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு லாரா ஜிம்மினை தள்ளி விட்டுட்டு நேராக சோஃபாவில் வந்து உட்கார்றா. ஏய் முதல்ல எந்திரி, நான் உன்னை உள்ளே விட விடான்னு இருந்தேன், நீ என்ன வந்து ஹாயாக சோஃபாவில் வந்து உட்காந்துருக்க? முதல்ல எந்திரி, வெளில போ. ஜிமின், என்னை பார்த்தா மட்டும் நீங்கள் ஏன் இப்படி கோவப்படுறீங்க? வேறு யாருக்கிட்டேயுமே கோவப்படாத ஆள் நீங்கள். என்னை பார்த்தா மட்டும் ஏன் தான் அப்படி எரிஞ்சு விழுறீங்களோ? நான் இங்கே வந்ததே உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணுங்கிறதுக்காக தான். நீங்கள் என்னடானே நான் போன்றீங்க. முதல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவள் ஜிமின் கையை பிடிச்சி எடுத்து உட்கார வைக்கிறா. ஏய் தொடாத,
என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லிட்டு போ. ஆ சொல்கிறேன். அது இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நானும் அந்த ஒயன் பற்றியெல்லாம் விசாரித்து பார்த்தேன். அவள் ஏதோ ரொம்ப கோவக்காரியா, ஆட்டிடியூடா, ரொமான்ஸ்னால் என்னன்னே தெரியாதான். நீங்கள் அப்படியா? நீங்கள் எவ்வளோ ஹேண்ட்ஸம் அண்ட் ஹாட்டான ஆள். உங்களுக்கு அவள் செட்டே ஆக மாட்டான். ஸோ சொல்கிறத கேளுங்க. அவள் உங்களுக்கு ஒய்ஃபாகவே இருந்துட்டு போட்டும். பட் நான் சைடில் இருந்துக்கிறேனே, அதில் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? ஆக்சுவலி ஜிமினுக்கு பயங்கரமாக கோவம் வருது. பட் அவள் பொண்ணுங்கிறதுனால அவளை ரொம்ப ஹாஷாக திட்ட வேணாமேன்னு பார்க்குறாரு. ஏய், இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தாலும் நான் உன்னை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். எப்படி என்னை பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? அதுக்கு முன்னாடி நான் இந்த ஃபோட்டோவை அவங்கக்கிட்ட காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு பிக்கை காட்டுறா. ஆக்சுவலி ஒரு நாள் பிஸ்னஸ் பார்ட்டியில் ஜிமின் லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பார். பட் ஆல்கஹாலோட எஃபெக்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் அவர் அப்படியே தள்ளாடிட்டே இருந்தார். அப்போ லாரா இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி ஜிமின் கிட்டக்க வந்து அவரோட கையெடுத்து அவரோட பாடியில் அங்கே இங்கேன்னு வச்சுட்டா. ஜிமின் செம போதையில் இருந்ததுனால எய்த்தாப்பில் நிற்கிறது யாரும் கூட தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் உத்து பார்த்ததுல தான் தெரியுது அது லாரான்னு. ஸோ டக்குன்னு அவர் கையை எடுத்துட்டாரு. பட் அதுக்குள்ளே லாராவோட ஃப்ரெண்டு அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான். அதை வச்சு தான் இப்போ அவள் பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கா. இந்த ஃபோட்டோஸை பார்த்தா நீங்கள் சொல்கிறது யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பையனை பற்றி ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த பொண்ணை தான் எல்லோரும் பார்ப்பாங்களே தவிர அந்த பையன் தப்பு பண்ணியிருப்பானா மாட்டானான்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. எதுக்கு அவ்வளோ தூரம்லாம் நம்ம போய்கிட்டு? ஒழுங்காக என் வழிக்கு வந்துடுங்க ஜிமன், இல்லைன்னா உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். இங்கே பாரு, நீ காட்டுற பூச்சாண்டிக்கு பயப்படுற ஆள் நான் கிடையாது. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கொடி. முதல்ல கிளம்பு இங்கேருந்து. சரி ஜிமன், டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க. எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. தண்ணி குடிச்சிட்டு நானே கிளம்பிடுறேன். ஜிமனுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அவளை எப்படியாச்சும் இங்கே கிளப்பி விட்டா போதும்டா சாமின்னு இருக்கிறதுனால நேராக கிச்சனுக்கு போய் தண்ணி எடுக்க போகிறாரு. அப்பன்னு பார்த்து டேப்பில் ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு லாரா ஜிமினோட பர்சனல் ரூம்குள்ளே போகிறா. அங்கே போயிட்டு ஒரு சில ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு தென் ஜிமின்கே தெரியாமல் திரும்பி வந்து நல்ல பொண்ணு மாதிரி உட்காந்துக்கிறா. இந்தா தண்ணி, முதல்ல குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணு. அவளும் தண்ணி குடிச்சிட்டு ஜிமினை பார்த்து, ஜிமின், இப்போ வேணால் நீங்கள் இவ்வளோ ஆட்டம் காட்டலாம், ஆனால் ஒரு நாள் என்கிட்ட வசமாக மாட்டுவீங்க. அப்போ நான் உங்களை பார்த்துக்கிறேன். பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி போயிட்டா. இப்போ ஜிமின் நேராக அவர் ரூமுக்கு போயிட்டு ஃபோன் எடுத்து வீக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. டேவி, இந்த லாரா தொல்லை தாங்க முடியலடா. ஏதோ ஃபோட்டோலாம் காட்டி இப்போ என்ன பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கா. என்னடா பண்ணுறது? உன்னை பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு என்னடா ஃபோட்டோ வச்சுருக்கா அவள்? அன்றைக்கி ஒரு நாள் பிஸ்னஸ் பார்ட்டியில் நான் கூட குடிச்சிட்டேன். அப்போ அவன் என்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிற மாதிரி ட்ரை பண்ணாலே அந்த ஃபோட்டோ. ஓஹோ, அப்போ நடந்ததா? அதில் நீ என்னடா பண்ண? அவள் தானே அவன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா? அவள் தாண்டா என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா. ஆனால் அவள் வச்சுருக்கிற ஃபோட்டோவில் பார்த்தா நான் தான் அவகிட்ட தப்பாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் ஆரம்பத்துலேயே அவளை பற்றி சொன்னேன், நீ தான் கேட்கல. பொண்ணுன்னு விட்ட பாத்தியா இப்போ எப்படி வந்து நிற்கிதுன்னு. மச்சான், இந்த காலத்தில் பையன் பொண்ணு இதெல்லாம் பார்க்கவே கூடாது. எல்லாருமே சொல்ல வேலை தான். அதனால் இந்த கேஸை எங்கிட்ட விட்டுரு, நானும் ஜெயிக்கவே பார்த்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாத. ஆமாம், இதெல்லாம் நடந்தப்ப ஒய்யன் வீட்டில் இல்லையே? அது தாண்டா நடந்ததுலேயே ஒரு நல்ல விஷயம். அவள் வீட்டில் இல்லை. மார்னிங்கே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டா. எனக்கு தான் டயர்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் லீவ் போட்டு வீட்டில் படுத்து கிடக்கேன். சரி மச்சான், அதை பற்றி நீ கவலைப்படாத. நீ ரெஸ்ட் எடு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ஜிமினும் படுத்து தூங்க போயிட்டாரு. ஸோ இப்படியே உங்கள் சைட் பார்த்தா உங்கள் கம்பெனியில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் அசம்பிள் ஆகி உட்காந்துருக்கீங்க. அதில் கம்பெனியோட சிஇஓ பையன் தான் வந்து பேசுகிறாரு. குட் மார்னிங் எவ்ரிவன். இந்த மீட்டிங் எதுக்குன்னா, நம்ம இன்னும் 2 வீக்ஸ்க்குள்ளே ஒரு புது ப்ராஜெக்டை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் உங்கள் மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்மளுக்கு இன்னும் 2 வீக்ஸ் தான் டைம் இருக்குது. நீங்கள் மட்டும் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. உங்களோட சேர்ந்து நானும் தான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதனால் டோன்ட் வரி. உங்கள் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஐடியா இருந்தால் டேரெக்டாக நீங்கள் அதை என்கிட்டே கொடுக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகே, மீட்டிங் முடிஞ்சிச்சு. எல்லோரும் அவங்கவுங்க கேபினுக்கு போகலாம். இப்போ ஒய்யனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க கேபினுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஒய்யனோட ஃப்ரெண்ட், மச்சான், நேற்று கிஸ் பண்ணியே, அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதாச்சும் நடந்துச்சா? ஏய் எருமை, ஆஃபீஸில் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க? வந்த வேலையை மட்டும் பாரு. சும்மா ஏதாச்சும் லூஸ்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. யாருக்கு அதிலேயாச்சும் வந்துட போகுது. சரி, நேற்று நைட்டு பேச சொன்னோமே, என்ன ஆச்சு? பேசுனியா? இல்லை நீங்கள் மார்னிங்காச்சும் பேசுனியா? எங்கடி அவர்கிட்ட பேசுகிறது? பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோடனே போய் தூங்கிட்டாரு.
காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் கூட போகல, அப்படியே படுத்துட்டாரு. இதில் நான் என்னத்த அவர்கிட்ட போய் கேட்குறது? சரி சரி, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு கேளு. உடனே கேட்டால் அவருக்கும் ஏதாச்சும் ஒரு மாதிரி இருக்கும். அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, வாங்க போய் வேலையை பார்ப்போம். இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறீங்க, ஜிம்மன் இன்னும் பெட்லேயே தான் படுத்து கிடக்காரு. என்ன ஜிம்மன், இன்னும் படுத்தே இருக்கீங்க? அந்த அளவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நம்ம வேணால் ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஐயோ, ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஆஃபீஸ் ஒர்க், பார்ட்டி ஒர்க்குன்னு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பார்த்ததுல கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நான் இவ்வளோ நேரம் ஹாலில் தான் உட்காந்தேன், இப்போ தான் பெட்டில் வந்து படுத்தேன். ஓஹோ, சரி சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டீங்க. இப்போ ஜிம்மின் ஹாலில் உட்காந்துருக்காரு, நீங்களும் ஒரு பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. ஒய்யன், நீங்கள் ரிங் பற்றி எதுவுமே சொல்லலையே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? ஆக்சுவலி ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்துச்சு. இப்படி சடனாக நீங்கள் எல்லோரும் முன்னாடியும் நீண்டல் பண்ணி எனக்கு ரிங் போட்டு விட்டது. இதை சொல்லுவாங்களே, கதையில் மட்டும்தான் நடக்கும், ரியல் லைஃப்லலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் நானும் இந்த விஷயம்லாம் நினச்சேன். பட் உண்மையாலேயே லைஃப்பில் நடக்குதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஜிமின். இதுக்கே எங்கள் தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க? நான் உங்கள் ஹஸ்பண்ட், உங்களுக்கு இந்த சந்தோஷத்தை கூட கொடுக்கலன்னா எப்படி? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் இப்போ ஃப்ரீ தானே? நான் ஃப்ரீ தான், சொல்லுங்கள். நான் கேட்குற கேள்வியை நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. அப்படி ஓகேன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா நான் கேட்கல. நீங்கள் கேட்குறத பொறுத்து தான் இருக்குது வையன். ஸோ அதனால் என்னால் இதை சொல்ல முடியாது. நீங்கள் கேளுங்க, எதுவாக இருந்தாலும் நான் ஆன்சர் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம். சரி, ஓகே. நீங்கள் என்கிட்டேருந்து ஏதாச்சும் மறைக்கிறீங்களா? நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்க? பிஸ்னஸ் பற்றி கேட்குறீங்களா, இல்லை பர்சனல் லைஃப் பற்றி கேட்குறீங்களா? அப்படி பார்த்தா ரெண்டுத்துலேயும் நான் எதையும் மறைக்கலை. உங்ககிட்ட எல்லாத்தையுமே தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அப்போ எதுக்கு நேற்று அந்த ஃபோன் காலில் ரொம்ப கோபமாக பேசுனீங்க? என்ன ஆனாலும் சரி, எனக்கு இந்த டீலை நீங்கள் முடிச்சே ஆகணும் அப்படி இப்படின்னீங்களே, ஏன் அந்தளவுக்கு கோவப்பட்டீங்க? அதுவா, ஆக்சுவலி அந்த கம்பெனி எனக்கு இதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ அவங்க ரொம்ப டவுனில் இருக்காங்க. நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியும் அவங்க கேட்கவே மாட்டுறாங்க. நான் பொதுவாக இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணேன்னா அவங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப் தான் வச்சுக்குவேனே தவிர மொத்தமாக கம்பெனி எடுத்துக்க மாட்டேன். ஒரு காலத்தில் அந்த கம்பெனி ரொம்ப நல்ல நிலைமையில இருந்துச்சு. பட் இப்போ அவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியல. அவங்க மேலே கூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலாம். அதனால தான் அவங்க கம்பெனி க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாங்க. பட் நான் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு கஷ்டம்னு வரப்போ உதவி செஞ்சவங்களுக்கு நம்ம திருப்பி உதவி செஞ்சு தானே ஆகணும். அது அவங்களே வேண்டான்னு சொன்னாலும் நம்ம செய்யணும். அதுதான் மனிதாபிமானம். ஸோ அதுக்காக தான் அவனுங்க 2 பேர்கிட்டையும் சொன்னேன். அதனால தான் அவனுங்க 2 பேர்கிட்டையும் அந்த கம்பெனி டீலை முடிக்கலான்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓஹோ, நான் கூட நீங்கள் அந்த கம்பெனியை ஏதோ எழுதி வாங்க போகிறீங்களோ அப்படின்னு நினச்சேன். சரி, அந்த பார்ட்டியில் பார்த்தா அனு, அந்த பொண்ணு யார்? அவளும் நானும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அம்மா தான் எங்கள் வீட்டில் வேலை பார்த்தாங்க. அவங்கள வேலை பார்த்தாங்கன்னு சொல்கிறத விட அவங்க என்னை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு அவங்க இன்னொரு அம்மானே சொல்லலாம். என் அம்மாவும் அப்பாவும் பிஸ்னஸ் டைமில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவளும் அவங்க அம்மாவும் தான் எனக்கு கூட இருப்பாங்க. நாங்கள் 4 பேருமே ஒன்றா தான் இருப்போம். படித்து முடித்ததுக்கப்புறம் அவள் சொந்த காலில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கா. நான் கூட நிறைய டைம் நம்ம கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு கூப்பிட்டேன். இல்லை நான் யார் சப்போர்ட்டும் இல்லாமல் சொந்த காலில் நிற்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா சரின்னு நானும் விட்டுட்டேன். ஓஹோ, அப்போது ஜேகே அவர்கிட்ட பேசணும்னு சொல்கிறப்பெல்லாம் நீங்கள் ஏன் ஒரு மாதிரி கோவமாக ரியாக்ட் பண்ணீங்க? அவங்க 2 பேரும் பேசிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, அவனை பற்றி உனக்கு முழுசாக தெரியாது. அவன் இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஈவன் அனு கூட அவனை லவ் பண்ணுறா. பட் எங்கே இதை அவன் சொன்னான், அவன் இப்படியே விளையாட்டுத்தனமாக சுற்றுவானோ அப்படிங்கிறதுக்காக தான் அவன் சொல்லாமல் இருக்கான். ஃபஸ்ட்டு அவன் விளையாட்டுத்தனமாக இருக்கிறத நிப்பாட்டணும், அதுக்கப்புறம் பிஸ்னஸில் நல்லா வரணும்னு தான் அவன் நினைக்கிறான். அதனால தான் இப்போ அவன்கிட்ட லவ்வை சொல்லவே இல்லை. ஆனால் இவன் அதை புரிஞ்சிக்காம அவள் கூட எப்பயாச்சும் வம்பல் தட்டு சண்டை போட்டுட்டும் அவள் பின்னாடியே சுற்றிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பான். வேறு ஒன்றும் இல்லை. ஈவன் நிறையா கம்பெனி மீட்டிங் அட்டன் பண்ணுறப்பெல்லாம் இவன் கூடவே வரமாட்டான். எங்கடா போகிறேன்னு கேட்டால் அவளை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான். இப்படி பொறுப்பே இல்லாமல் சுற்றுறதுனால தான் அவன் இவனுக்கு இன்னும் ஓகே சொல்லவே இல்லை. இதுதான் நான் கதை. நான் கூட வேறு என்னமோ நினச்சிட்டேன். வேறு என்னமோவா? நீ என்ன நினச்ச? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அவ்வளோதானா? வேறு ஏதாச்சும் கேட்கணுமா? ஓகே ஜிமின், நான் ஸ்ட்ரைட்டாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன். என்னோடய கம்பெனி சிஇஓ உங்களை பற்றி நிறையா விஷயம் சொன்னார். நீங்கள் ரொம்ப கெட்டவர், பொண்ணுங்க விஷயம்லாம் ரொம்ப மோசமானவர் அப்படி இப்படின்ட்டு. பட் நான் அதை எதையுமே நம்பலை.
ஆனால் எனக்கு ஒரு மாதிரி அது யோசனையாகவே ஓடிக்கிட்டே இருக்குது. ஈவன் எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாளே லாரா, அதான் உங்கள் கம்பெனியில் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தாலே, அவள் கூட உங்களை பற்றி என்னென்னமோ தப்பு தப்பாக சொல்லி வச்சுருக்கா. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன். இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட கேட்குறதுன்னு தான் எனக்கு தெரியல. நான் சந்தேகப்படுறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். அதெல்லாம் இல்லை வயன். நான் எப்படி உங்களை போய் அந்த மாதிரிலாம் யோசிப்பேன்? நீங்கள் அப்படி யோசிக்கிறது நியாயம்தான். இத்தனை வருஷமாக நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் நம்புவீங்களா, இல்லை நேற்று வந்து நான் சொல்கிறத நம்புவீங்களா? உங்கள் மனசுக்கு தெரியும் வயன், எது உண்மை எது பொய்ன்னு, அதை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ எஞ்சி போயிட்டாரு. இங்கே உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன இது, நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவர் ஒரு பதில் சொல்லிட்டு போகிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு ஒன்றும் புரியலை. சரி, எல்லாத்தையும் ஒரே நாள்லே கேட்டு ஒரு பிரச்சனையாக்க வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுட்டீங்க. நீங்களும் உங்கள் கம்பெனியில் கொடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் வீட்டில் தான் உட்காந்து அதை பற்றி பார்த்துட்ருக்கீங்க. கடைசி நேரத்தில் ப்ராஜெக்ட் கொடுத்தா எப்படி பண்ணுறது? ஓ, இதில் நான் வேறு மேனேஜர்ன்ற பேரில் என்னத்த பண்ண போகிறேன்னு தெரியலையே எப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கீங்க. அப்போ பக்கத்தில் ஜிமின் வந்து உட்கார்றாரு. என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷன்? பின்ன என்ன ஜிமின், 2 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு. எப்படி முடிக்க முடியும்? எனக்கு தலையே வெடிச்சிடும் போல் இருக்குது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் வேணால் ஹெல்ப் பண்ணவா? உனக்கு ஓகேண்ணா? ஓகே, கண்டிப்பாக ஜிமின். நான் இருக்கிற நிலைமைக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ண வருவாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடவுள் மாதிரி வந்தீங்க. நீங்களே எனக்கு ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே கொடுத்துட்டீங்க. அவரும் 1 hour கழிச்சு, வையன் இங்கே பாருங்கள் ஓகேவான்னு. வாவ், இதை போய் நான் கம்பெனியில் காட்டினேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எனக்கு இந்த மந்த் இன்க்ரிமெண்ட் தான். தேங்க்யூ ஸோ மச் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை ஹக் பண்ணி கன்னத்தில் கிஸ் பண்ணுறீங்க. அவர் ஒரே ஷாக்கில் உங்களை பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணிக்காமல் என்ஜி ரூம் ஓடிட்டீங்க. ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்து முத்தம் கிடைக்குன்னு தெரிஞ்சால் நான் முன்னாடியே பண்ணியிருப்பேனே. ஐயோ, ஒரே வெக்கமாக வருதே. ஆஹா, நம்ம கம்பெனி ப்ராஜெக்டே நம்ம இன்னும் முடிக்கல, அதுக்குள்ளே அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். முதல்ல நம்ம வேலையும் போய் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அவர் ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே டேஸ் போகுது. நீங்கள் உங்கள் கம்பெனியில் கொடுத்த ப்ராஜெக்ட் ஓகே ஆகிடுச்சு, அதை தான் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. தென் அப்படியே உங்கள் ப்ராஜெக்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்த்தா அது ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு. அது உங்கள் ப்ராஜெக்டே கிடையாது, பட் நேம் மட்டும் உங்களோடது. என்ன இது, இது என் ப்ராஜெக்டே கிடையாது, நான் ஒன்று கொடுத்தா அவங்க ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் நேராக உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட போய் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. பட் அவங்க ஒன்றுக்கு பின்ன முரண்பாடாகவே பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த சைட் பார்த்தா ஜிமின், ஜேகே, வி 3 பேரும் உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, ஜிமினோட பர்சனல் ரூமில். டேய், இங்கே என்னடா நடக்குது? எதுக்குடா இப்போ நீங்கள் 2 பேர் இங்கே வந்திருக்கீங்க? இந்த ரூமில் இங்கே இருக்கிற ப்ராஜெக்ட் எப்படி அந்த கம்பெனிக்கு போச்சு? என்னடா அதுக்கு அர்த்தம்? டேய், ஒய்யனை மட்டும் சந்தேகப்படாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன். இதோ பாடுறா, பொண்டாட்டியை சொன்னோடனே புருஷனுக்கு கோவம் வந்துடுச்சு. டேய், இதில் இருக்கிற ஒரே லிங்க் அவள் மட்டும்தான்டா. அவள் தான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா, அவள் தான் இந்த வீட்டில் இருக்கா. பின்ன அவள் இல்லாமல் வேற யார்? இன்னும் சொல்லப்போனால் அவளோட நேமில் தான் அந்த ப்ராஜெக்டே அங்கே இருக்குது. இதை தவிர வேறு என்னடா வேணும் உனக்கு? டேய், அவன் மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. மரியாதையாக இங்கேருந்து கிளம்புங்க. உங்களுக்கு ப்ராஜெக்ட் தானே வேணும், நான் ரெடி பண்ணி தரேன். தேவையில்லாமல் இங்கே நின்று எதுவும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவியும் வியும் அவர் துரத்தி விட்டுறாரு. இங்கே அவருக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம வீட்டில் இருந்த ப்ராஜெக்ட் எப்படி அங்கே போச்சு? இதுக்கு ஒய்யன் காரணம் இல்லை, வேறு என்ன தான் ரீசனாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து ஹாலில் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு பேக் இருக்குது. அந்த பேக் ஜேகேயோடது தான். அவன் தான் தவறுதெல்லாம் அங்கே வச்சுட்டு போயிருப்பான். என்ன இது, பேக் இருக்குது, என்ன சாக்லேட்டும் ட்ரிங்க்ஸும் இருக்குது. இவன் என்ன சின்ன குழந்தையா சாக்லேட்லாம் சாப்பிட்றதுக்கு? இருக்கிற டென்ஷனில் இவன் வேறு கண்டதையும் வாங்கி வந்து என் வீட்டில் வச்சுட்டு போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறது? சரி, பக்கத்தில் இருக்கிற ஜூஸாச்சும் எடுத்து குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறாரு. பட் ஆனால் அது ஆல்கஹால். ஐயோ, ஜூஸுன்னு நினச்சி இதை எடுத்து குடிச்சிட்டேனே, இப்போ என்னத்த பண்ணுறது? சரி, சாக்லேட் சாப்பிட்டா ஸ்மெல் தெரியாது, சாக்லேட்டையாச்சும் சாப்பிடுவோம். அதுக்காக தான் அவன் சாக்லேட்டை வாங்கி வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் எடுத்து ஒரு பீஸ் சாப்பிட்றாரு. இப்போ கரெக்டாக நீங்களும் வீட்டுக்கு வரீங்க. ஜிமின் தள்ளாடிக்கிட்டே வந்து ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் ஜிமினை கண்டுக்காமல் நேராக உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. என்ன இவன் புருஷன் இங்கே நிற்கிறேன், ஒரு மட்டு மரியாதையே இல்லாமல் நேராக ரூமுக்கு போயிட்டா. நீ போனால் நான் விட்டுருவேனா? இதோ வரேன் அப்படின்னு ஜிமின் போதையிலே உதறிக்கிட்டு ரூமுக்கு வராரு. வந்து பார்த்தா நீங்கள் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஏய் வயன், என்னாச்சு இப்படி ஏன் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்க? இப்படி வச்சுட்டு உட்காந்துருந்தா குடும்பம் விளங்குமா? மேலே கையெடு.
ஜிமின், நான் செம்ம டென்ஷனில் இருக்கேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க. அப்புறம் ஏதாச்சும் நான் பேசிட போகிறேன். ஏய், என்னடி புருஷனுக்கு மரியாதை கொடுக்காம நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க? புருஷன் சொன்னால் பொண்டாட்டி கேட்கணும். ஒழுங்கா தலையிலேருந்து கையெடு, நேராக உட்காரு. உங்களுக்கு வந்த கோவத்துக்கு நீங்கள் எந்திரிச்சு ஜிமினை பார்த்து, யோ உனக்கு என்னையா பிரச்சனை, லூஸ் தரமாக பேசிகிட்டு இருக்க, முதல்ல தயவுசெய்து நீங்கள் எதுவும் வெளில போ. எது, நான் வெளில போகணுமா? ஏய், இது ஏன் வீடுமா, நான் வெளில போகணுமா? நல்லா காமெடியாக இருக்கே. சரி, மாமாவுக்கு லைட்டாக ஏறிச்சு, நீ ஒரு எச்சத்தாயன். ஆ, என்ன ஜிமின் இப்பெல்லாம் பேசுகிறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்களா? நானா? சேச்சே, சத்தியமாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன். இல்லை இல்லை இல்லை, நான் பண்ணலை. நான் என்னமோ ஏதோ குடித்தேன், ஆனால் அது ட்ரிங்க்ஸாக இல்லைன்னு தெரியாமல் எடுத்து குடிச்சிட்டேன். ஹிஹி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வளரிட்டு இருக்காரு. உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு அவர் குடிச்சிருக்காருன்ட்டு. சரி வா, தோணன்னு பேசாமல் வந்து பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை ஃபோர்ஸாக பெட்டில் தள்ளி விடுறாரு. ஜிமின், என்ன பண்ணுறீங்க? ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறீங்க? இங்கே பாரு, நானே ப்ராஜெக்ட் போயிடுச்சுன்னு செம்ம கோவத்தில் இருக்கேன். ஒழுங்கா நீயா வந்துட்டா நல்லது, இல்லைனா ரொம்ப விபரீதமாக இருக்கும். ஜிமின், குடிச்சிருக்கீங்கன்னு பார்க்குறேன், இல்லைன்னா உங்களுக்கு அவ்வளோதான். மரியாதையாக ரூமை விட்டு போயிடுங்க. நீ இப்படியெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் கிட்டக்க வந்து ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாரு. உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் கிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவர் தலை ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஒரு வழியாக அவரே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாரு. நானும் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுறது. அதுவும் என்னென்னு தெரியல, அந்த ஜூஸ் கொடுத்தோடனே சும்மா ஜிவ்வுன்னு ஏறுது. நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப நீயே வந்து சிக்கிட்ட. உன்னை எப்படிமா விடுறது, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே வராரு. ஜிமின், வேணாம் சொன்னால் கேளுங்க ப்ளீஸ், இதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் விளையாட்டுக்கு தானே பண்ணுறீங்க, ப்ளீஸ். நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் அவர் எதையுமே காதலே வாங்காமல் உங்ககிட்ட வந்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கிறாரு. இப்போ நீங்கள் ஹாஃப் நேட்டாக இருக்கீங்க. ஜிமின் உங்களை அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு, ரப் பண்ணுறாரு. உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. நீங்களும் எவ்வளவோ அவரை தடுக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் ஆனால் சுத்தமாக முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிமின் போதையில் அப்படியே உங்கள் மேலே படுத்துட்டாரு. நீங்கள் அவரை தள்ளி விட்டுட்டு பெட்லேருந்து எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு வந்து நிற்கிறீங்க. நீங்கள் அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹாலில் வந்து உட்காந்துருக்கீங்க. ச்சே, என்ன இவர் இப்படியெல்லாம் நடந்துக்கிறார்? ஏற்கனவே ப்ராஜெக்ட் போன டென்ஷனில் நான் இருந்தேன், இவர் வேறு இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது? பேசாமல் நம்ம வீட்டுக்கே போயிடலாம். இல்லை, அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்மளை எப்படியாச்சும் கரை சேர்க்கணும்னு நினச்சாங்க. அவங்களுக்கு போய் தொல்லையாக இருக்கக்கூடாது. இதுக்கு போதை தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவர்கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஹாலில் அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிமின் பொறுமையாக போதை தெரிஞ்சு எழுந்திரிச்சு உட்காந்துருக்காரு. நேற்று என்னத்தை குடித்தேன்னு தெரியல, இப்படி தலை வலிக்குதே. அந்த ஜேகே பையன் தான் எதையோ வாங்கி வச்சுருப்பான், தெரியாதனமாக நானும் அதை எடுத்து குடிச்சிட்டேன். அம்மா, குடித்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. குடித்தோம், ஸ்மெல் வராமல் இருக்கணும்னு சாக்லேட் சாப்பிட்டோம், அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவரும் ரொம்ப யோசிச்சுட்ருக்காரு. அப்போ நீங்கள் கதவை திறந்து உள்ளே வரீங்க. அதுக்கிட்ட ஒரு பேப்பரை நீட்டுறீங்க. என்னது இது வயன், என்ன பேப்பர் இது? நீங்கள் எந்த பதிலுமே சொல்லாமல் அந்த பேப்பரை அவர் மூஞ்சில் தூக்கி போட்டுட்டு ரூமை விட்டு வெளில போயிட்டீங்க. ஏய் வயன், என்ன ஆச்சு உனக்கு? அவரும் அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அது டிவோர்ஸ் நோட்டீஸ். வாட், டிவோர்ஸா? என்ன ஆச்சு? அவரும் ஷாக்காக அதை பார்த்துட்டு ரூமை விட்டு வெளில வந்து பார்க்குறாரு. நீங்கள் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. ஒயன், என்ன ஆச்சு? என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். என்ன ஜிமின் சொல்லணும்? நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நேற்று நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க தெரியுமா? ச்சே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு கல்யாணம் அன்னைக்கு ஒரு வீடியோ காமிச்சாங்களே, அந்த வீடியோவில் நான் ஏன் அவனை அடித்தேன் தெரியுமா? அவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணான். இந்த உலகத்தில் ஒரு ஆம்பளை கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலுமே அவளோட பெர்மிஷன் இல்லாமல் அவளை தொடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அப்படிப்பட்ட என்கிட்ட நீங்கள் நினச்சாலே எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது ஜிமின். போதும், என்னால் இதுக்கு மேலே இப்படி இருக்க முடியாது. தயவு செஞ்சு அந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுங்க. ஒயன் ப்ளீஸ், எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ணிகிட்ருக்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்கிறத கேளுங்க, லெட் மீ எக்ஸ்பிளைன். போதும் ஜிமின், உங்களோட எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் எனக்கு தேவை கிடையாது. டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுறீங்களா, இல்லை நான் பாட்டுக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகட்டா? ஒயன் ப்ளீஸ், நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க. நான் ஜஸ்ட் 2 சிப் தான் எடுத்தேன், அதுக்கே அது எவ்வளோ எஃபெக்டாக இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஒயன் ப்ளீஸ், நீங்கள் நம்பலைன்னா நான் ஜேகே கூட ஃபோன் பண்ணி கேட்குறேன், அவன் தான் அதை வாங்கிட்டு வந்தான், என்னை நம்புங்க. உங்களோட எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் எனக்கு தேவையில்லைன்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேஸ்ட்டு தான். உங்களுக்கு 1 வீக் டைம் தரேன்.
அதுக்குள்ளே நீங்கள் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுறதா இருந்தால் போடுங்க, இல்லைன்னா நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவேன், அவ்வளவுதான். இனிமேல் உங்களோட ஒன்றா ஒரே ரூமில் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் பக்கத்து ரூமில் இருந்துக்கிறேன், நீங்கள் அந்த ரூமில் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த ரூமுக்கு போயிட்டீங்க. இங்கே ஜிமனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நேராக ஜேகேயோட வீட்டுக்கு தான் போகிறாரு. டேய் ஜேகே எருமை, என்னடா பண்ணி வச்சுருக்க? நேற்று என் வீட்டில் என்னத்தடா வச்சுட்டு போனேன், தெரியாதனமா இதை எடுத்து சாப்பிட்டு தொலைஞ்சிட்டேன். என்னது சாப்பிட்டியா? டேய் அந்த ஜூஸை கூட குடிச்சிக்கோ, அந்த சாக்லேட் எதுவும் எடுக்கலல்ல. டேய் சாக்லேட்டடா முக்கியம், அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணனால தான்டா அவகிட்ட நான் தப்பாக நடந்துக்கவே ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்குது, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா, மரியாதையாக இங்கே வா. டேய் நீ அந்த ஜூஸ் மட்டும் குடிச்சிருக்க வேண்டியதானே, எதுக்கு அந்த சாக்லேட் சாப்பிட்ட? அந்த சாக்லேட்டில் தான் மேட்ரே இருக்குது. அது எப்படி நான் அவங்ககிட்ட சொல்கிறது? என்னடா பண்ணி வச்சுருக்க, சொல்லி தான் தொலையேன். நீ காதை கொடு, நான் சொல்கிறேன். ஜேகேயும் ஜிமின் காதில் போய் அந்த சாக்லேட் எப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். சை கருமு, இதுக்கெல்லாம் சாக்லேட் இருக்கா? ஐயோ, இதை வேற தெரியாதனமாக எடுத்து சாப்பிட்டு தொலைஞ்சிட்டேன். இப்போ நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மரியாதையாக அவகிட்ட வந்து பேசுகிற, எல்லாத்தையும் சொல்கிற. அவள் நம்புகிறாளோ நம்பலையோ, உண்மையை அவகிட்ட சொல்லணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். வலை கிளம்பு வா. டேய் இரு, அங்கே கம்பெனி பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக போயிட்டுருக்கு, இதில் இவள் புதுசாக வர பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காளா? சரி, நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் பற்றி கேட்க சொன்னோமே, கேட்டியா? டேய் நான் தான் அவள் அந்த ப்ராஜெக்டை எடுத்திருக்க மாட்டான்னு சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்களும் ஏன்டா திரும்பி அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க? நீ எப்படி அவன் மேலே இவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிற? அதே மாதிரி இப்போ நான் இந்த கதையை சொன்னால் அவன் உன்னை நம்புவாளா சொல்லு? இங்கே பாரு, அவள் நம்பலை, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் அவளுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒழுங்காக இதை பற்றி அவள்கிட்ட சொல்லு, புரிஞ்சுதா? சரி, நான் சொல்லணும்னா முதல்ல இந்த ப்ராஜெக்ட் எப்படி போச்சுன்னு நீ கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா நான் வந்து சொல்ல மாட்டேன், புரிஞ்சுதா? டேய் விளையாடாதடா, இது என் லைஃப்டா. கம்பெனியும் நம்ம லைஃப் தான்டா. கம்பெனி போச்சுன்னா என்ன ஆகுறது சொல்லு? நீ ஃபஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் எப்படி அந்த கம்பெனிக்கு போச்சுன்னு கண்டுபிடி, அதுக்கப்புறம் நான் வந்து உண்மையை சொல்கிறேன். ஜிமினுக்கு செம டென்ஷன் ஆகுது, அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்படியே டேஸ் போகுது. ஜிமினுக்கு இந்த ப்ராஜெக்ட் எப்படி அங்கே போச்சுங்கிறத பற்றி ஒரு ஐடியாவுமே இல்லை. அப்பன்னு பார்த்து அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஹலோ, யார்? நான் தான் ஜிமின், லாரா. எப்படி இருக்கீங்க? லைஃப்பில் ஏதோ பிரச்சனையாக போகுதுன்னு கேள்விப்பட்டேன், நான் வேணால் வந்து ஹெல்ப் பண்ணவா? ஏய் நீ ஒரு ஆணே முடுங்க வேண்டாம், ஒழுங்கு மரியாதையாக ஃபோனை வை, இருக்கிற கானில் ஏதாச்சும் பண்ணிட போகிறேன். நீங்கள் ஏதாச்சும் பண்ணணுங்கிறதுக்காக தானே நான் பேசிகிட்டே இருக்கேன். சரி, உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். அவள் டிவோர்ஸ் கூட கொடுக்க வந்திருக்காளாமே, நீங்கள் ஏன் வேணான்னு சொல்கிறீங்க? முதல்ல அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அவளை பேக் பண்ணி விடுங்க, நான் உங்களுக்கு கம்பெனி தரேன். ஏய் முதல்ல ஃபோனை வெடி சி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு ஞாபகம் வருது, அன்னைக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா, இது அவள் வேலையாக தான் இருக்கும், இதை எப்படி நான் அவள் வாயிலேருந்து வர வைக்கிறது? இப்போ அவளும் அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறான், இது வேலைக்காகாது, நேராக அந்த கம்பெனி விட்டுக்கு பேசிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனிக்கு தான் வராரு. போகிறதுக்கு முன்னாடி ஜேகேவியும் கூப்பிட்ருப்பாரு. அவங்களும் ஜிமின் கூட போகிறாங்க. இப்போ ஜிமின் உங்கள் கம்பெனிக்குள்ளே போகிறாரு, நீங்கள் அதை பார்த்துட்டீங்க, பட் எதுவும் கண்டுக்கல. இப்போ ஜிமின் சைட் பார்த்தா உங்கள் சிஇஓ ஜிமின், ஜேகேவி எல்லோரும் ஒரு இடத்துல இருக்காங்க. வாங்க 3 பேரும் என் கம்பெனிக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? சார், எங்கள் கம்பெனியில் இந்த ப்ராஜெக்ட் இப்போ உங்கள் கம்பெனியில் இருக்குது, இது எப்படின்னு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓஹோ, கம்பெனி ப்ராஜெக்ட் வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்து கேட்குறியே, பைத்தியக்காரங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. ஒய்யனுக்கும் உனக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சாமே, டிவோர்ஸ் வரைக்கும் போகுதாமே, அப்படியா? ஜிமினுக்கு இதை கேட்டோடனே டென்ஷன் ஆகுது. ஸோ அவர் உடனே, ஆமாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டேன், ஃபார்மாலிட்டிஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ எதுக்கு சார் அது உங்களுக்கு? நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், எங்கள் கம்பெனி ப்ராஜெக்ட் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? ஓஹோ, அவ்வளோ தூரம் போயிடுச்சா? இது தெரியாமல் இருந்திருக்கேனே. சரி, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எதுக்கு மறைச்சிக்கிட்டு? ஆமாம், நான் தான் உன் கம்பெனி ப்ராஜெக்டை எடுத்தேன். உன் கம்பெனியில் வேலை செய்கிறாள் இல்லாரா, அவளை வச்சு தான் எடுத்தேன். அது மட்டும் இல்லை, உன்னை பற்றி உன் ஒய்ஃப் கிட்ட இல்லாதது போலாத்தையும் சொன்னேன். ஆரம்பத்தில் அவள் நம்பலை, ஆனால் அவள் நம்புகிற மாதிரியே நீயும் நடந்துக்கிட்ட போல நம்பிட்டா. ஆக்சுவலி அவள் கல்யாணம் நின்றதுக்கே நான் தான் காரணம். எப்படின்னு பார்க்குறியா? என் பையனை தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் நினச்சேன். அவள் ரொம்ப இன்டெலிஜென்ட், கம்பெனி வேலைன்னு வந்துட்டா ரொம்ப சின்சியர், எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஈஸியாக முடிச்சிடுவா. அப்படி ஒரு பொண்ணை தான் என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருந்தேன். ஆனால் நீ எங்கேருந்து வந்தன்னு தெரியல, எல்லாத்தையும் கலைச்சிட்டேன்.
அதனால தான். ஏற்கனவே எனக்கும் உனக்கும் ஆகாது. இதில் நடுவில் வந்து இவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்க. உன்னை சும்மாவா விட முடியும்? அதான் ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்ற மாதிரி உன் கம்பெனி ப்ராஜெக்டையும் எடுத்துக்கிட்டேன், உன் ஒய்ஃபையும் எடுத்துக்கிட்டேன். இனிமேல் நீ காலில் விழுந்து புரண்டாலும் அவள் உன்கிட்ட வரமாட்டான். அப்போ சைட்லேருந்து வியூ, போதும் சார், டயலாக்லாம் ரொம்ப பெருசாக போகுது. நானும் எவ்வளோ நேரம் தான் ரெக்கார்ட் பண்ணுறது? என்னது ரெக்கார்டா? ஆமாம் சார், தவளை தான் வாயில கெடுங்கிற மாதிரி நீங்களே எல்லாம் உண்மையும் சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன, எங்களுக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். உங்கள் மேலே ப்ராஜெக்ட் திருடினதுக்காக கேஸும் கொடுத்துருவோம், ஜிமினியும் வையனையும் ஒன்றாவும் சேர்த்து வச்சுருவோம். எப்படி எங்கள் பிளானு? சூப்பரில். சரி, இவர்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இல்லாமல் வாங்கடா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் இங்கே வெளில வராங்க. ஜிமின் இப்போ உங்களை தேடி தான் உங்கள் கேபினுக்கு வராரு. பையன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வீட்டுக்கு போகலாம் வா. எக்ஸ்கியூஸ் மீ ஜிமின், இது உங்கள் ஆஃபீஸ் கிடையாது, இது நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ். மரியாதையாக வெளில போகிறீங்களா? ஒயன் ப்ளீஸ், உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, தயவு செஞ்சு வா. நீ டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போகணுன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கல, கையெழுத்து போட்டு தரேன், இப்போ நீங்கள் கூட வா அப்படின்னு சொல்லி அவர் இப்போ உங்களை பிடிச்ச வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நீங்கள் ஜிமின், ஜேகே, வி 4 பேரும் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. சீக்கிரம் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுங்க ஜிமின். எதுக்கு வையன் எவ்வளோ அவசரப்படுறீங்க? முதல்ல இந்த வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறாரு. அதில் உங்கள் சிஇஓ ஜிமின் கிட்ட பேசின எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. ஆனால் ஜிமின் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டா நீங்கள் இன்னும் மறக்கவே இல்லை. சரி, இதை விடுங்க. அன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டு என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டா தெரியுமா? கண்டபடி குடிச்சிட்டு அசிங்கமாக பிஹேவ் பண்ணார். அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க 2 பேரும்? கவலைப்படாதீங்க, அதுக்கு பதில் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜேகே அவர் ஃபோன் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. இது என்ன சாக்லேட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா, இல்லை இதை எக்ஸ்பிளைன் ஏதாச்சும் பண்ணணுமா? ஏன்னா அதெல்லாம் பண்ணணுன்னா உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணுவார், நான்லாம் பண்ண முடியாது. நீங்களும் அந்த பிக்சரை ஒத்து பார்க்குறீங்க. இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், தெரியும். இப்போ எதுக்கு இதை காட்டுறீங்க, அதுவும் என்கிட்ட? இந்த சாக்லேட்டை தான் தோரா அன்றைக்கி சாப்பிட்டாரு. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசுகிறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்பன்னு பார்த்து கையோட ட்ரிங்க்ஸும் இந்த சாக்லேட்டும் கொண்டு வந்தேன்னா இங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டேன். உங்கள் டீசெண்டான ஹஸ்பண்ட் அதை என்னை கேட்காம எடுத்து சாப்பிட்டுட்டாரு. அதை சாப்பிட்டதுனால தான் அப்படி அன்றைக்கி உங்ககிட்ட நடந்துருக்காரு. ஆக்சுவலி நானும் உங்ககிட்ட சாரி கேட்கணும், சாரி. இதை கேட்டதும் உங்களுக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. சரி, நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க, நான் இவர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு கோவமாக சொல்கிறீங்க. போச்சு, அவன் என்னை இன்னைக்கு வச்சு செய்ய போகிறான். ஜிமினுக்கு உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்து நம்பிக்கையே இல்லை. நீங்கள் டிவோர்ஸ் தான் கேட்க போகிறீங்கன்னு நினச்சிட்டு அவர் பயந்துட்டு உட்காந்துருக்காரு. ஆல் த பெஸ்ட் மச்சான், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வியும் ஜேகேவும் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நீங்களும் ஜிமின் தான் தனியாக உட்காந்துருக்கீங்க. ஜிமின் டக்குன்னு எழுந்திரிச்சு கிச்சனுக்கு போயிட்டு அந்த சாக்லேட்டை கொண்டு வந்து உங்கள்கிட்ட நீட்டுறாரு. ஒயன், நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் அந்த சாக்லேட்டை நான் தூக்கி கூட போடல, அப்படியே வச்சுருந்தேன். பாருங்கள், இதில் 2 பைட் எடுத்திருக்கேன்னா அன்றைக்கி அதை தான் நான் சாப்பிட்டேன். உண்மையிலே இந்த சாக்லேட் சாப்பிட்டேனால தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தா கூட நான் அப்படியெல்லாம் நடந்துருக்க மாட்டேன் ஒயன், ப்ளீஸ் ஒயன், என்னை நம்புங்க அப்படின்னு அவரும் உங்ககிட்ட வந்து கெஞ்சுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தப்பே பண்ணாத மனுஷன் சாரி கேட்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் அவரை அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிட்டு சாரி கேட்குறீங்க. சாரி ஜிமின், நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க? நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தது நான் தானே. நீங்கள் சொல்கிறத கேட்கவும் இல்லை, என்ன நடந்துச்சுங்கிறத நான் யோசிக்கவும் இல்லை. யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு நம்பினதுனால தானே இவ்வளோ பிரச்சனையும். என் மேலே தான் தப்பு, நான் தான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே அவர்கிட்ட சாரி கேட்குறீங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒயன், இப்போ நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுங்க, கெட்ட கனவாக நினச்சி விட்டுருங்க. இதை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு கண்ணை தொடங்க, அழாதீங்க ப்ளீஸ். உங்களை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் வேகமாக கண்ணை தொடச்சிட்டு அந்த சாக்லேட் எடுத்து பார்க்குறீங்க. இது சாப்பிட்டதுனால தான் நீங்கள் அன்றைக்கி அப்படி நடந்துக்கிட்டீங்களா? ஆமாம் ஒயன். ஓஹோ, ஆக்சுவலி எனக்கும் இந்த சாக்லேட்டை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசை. பட் எப்படி வாங்குறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுட்டேன். இன்றைக்கி நான் இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னது இதையா? ஒயன் வேண்டாம், நான் அப்புறம் நடந்துக்கிட்ட மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்க, தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நான் அன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்ததுனால ஏதோ போதையில் அப்படியே படுத்துட்டேன். நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன் ஆகும், சொல்கிறத கேளுங்களேன். ஓ, அப்படிலாம் ஆனால் நீங்கள் என்னை பார்த்துக்க மாட்டீங்களா? ஜிமினுக்கு இதை கேட்டு ஒன்றுமே புரியல. என்னது ஒயன், நீங்கள் சீரியஸாக தான் சொல்கிறீங்களா? ஐயோ என் மக்கு புருஷா, உனக்கு சொல்கிறதே புரியலையா, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சாக்லேட் எடுத்து வாயில் வச்சுட்டு அவரை கிஸ் பண்ணிட்டீங்க.
நீங்கள் இந்த சாக்லேட் ஃபுல்லாக கரையிற வரைக்கும் கிஸ்ஸை பிரேக் பண்ணவே இல்லை. பாதி சாக்லேட் உங்கள் வாயிலையும் பாதி சாக்லேட் அவர் வாயிலையும் இருக்குது. இப்போ 2 பேரும் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறீங்க. ஜிமின், எதுக்கும் மேலேயும் நான் உங்களை வெயிட் பண்ண வைக்க விரும்பலை. நம்ம லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே. ஜிமின்க்கு இதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை அப்படியே பிரைடல் ஸ்டைலாக தூக்கிட்டு ரூமுக்கு தான் போகிறாரு. ரூமுக்கு போயிட்டு உங்களை அப்படியே பெட்டில் ப்ளேஸ் பண்ணுறாரு. ஒயன், ஆர் யூ ஷோர்? நீங்கள் இந்த சாக்லேட்னாலலாம் எதுவும் இப்படிலாம் பேசலையே? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா லூஸு. ஐ லவ் யூ, இன்னுமா உனக்கு புரியலை? அப்படின்னு சொல்லி அவர் ஷர்ட் காலரை பிடிச்சி நீங்கள் எழுதி கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் கிஸ் பண்ணிக்கிட்டே பொறுமையாக அவரோட ஷர்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஜிமின் அப்படியே கீழே தள்ளி இப்போ மேலே நீங்கள் வந்து, நீ அன்றைக்கி என்னை எப்படிலாம் டார்ச்சர் பண்ண, இன்றைக்கி இது ஏன் டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடி ஃபுல்லாக நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணதோடு இல்லாமல் அங்கே இங்கே டச் பண்ணுறீங்க. அவருக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. ஒயன் ப்ளீஸ், இந்த சாக்லேட்டோட எஃபெக்டே ஒரு மாதிரி இருக்குது. நீ ஏன் இப்படி பண்ண, அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐயோ, உன்னை யாருடா கண்ட்ரோல் பண்ண சொன்னா லூஸு? சாக்லேட்டை மட்டும் தான் சாப்பிடுவியா, என்ன சாப்பிட மாட்டியா? சரியான வேஸ்ட்டுடா நீ. என்னது வேஸ்ட்டா? போனால் போதுன்னு விட்டா நீ என்னையே வேஸ்ட்டுங்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இப்போ உங்கள் மேலே வராரு. அப்படியே உங்களுக்குள்ள ஒரு லவ்லி அண்ட் லஸ்ஃபுல்லான நைட் போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்க. பார்த்தா சைடில் ஜிமின் குப்பரை தூங்கிட்டு இருக்காரு. அவர் முதுகில் இந்த பெட்ஷீட்டை விலக்கி விட்டுட்டு பார்க்குறீங்க. அந்த மூன் டாட்டூ அழகாக தெரியுது உங்களுக்கு. ஒவ்வொரு மூன்லேயும் நீங்கள் பொறுமையாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பொறுக்கி எப்படி கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருக்கான், நைட்டு ஃபுல்லாக என்னை தூங்க விடாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. ஆனால் டக்குன்னு ஜிமின் உங்கள் மேலே வந்துட்டாரு. என்னது, நான் உன்னை நைட்டு ஃபுல்லாக தூங்க இல்லையா? ஏய், சும்மா இருந்தவனுக்கு அந்த சாக்லேட்டை வாயாலே ஊட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணது நீ. இப்போ என்ன பொறுக்கின்றியா? இந்த பொறுக்கி என்ன பண்ணுவான்னு பார்க்குறியா? மார்னிங்கே ஒரு ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட வராரு. இதோட இந்த கதையே எண்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட எல்லாட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் கம்மியாகவும் செகண்ட் பார்ட் ரொம்ப பெருசாகவும் இருக்கும். எனக்கு தொண்டை சரியில்லை. நானும் முடிஞ்ச அளவுக்கு கதையை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடலாம் அப்படின்னு பார்த்தேன். உங்களுக்கு எப்படி கதை போட்டால் பிடிக்கும்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. அதனால் ஒரு ஃப்ளோவில் நான் எழுதியிருக்கேன். அண்ட் என் வாய்ஸையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கணும். சொல்கிறதுக்கு அதில் இடம் இல்லைங்கிறதுனால தான் இப்போ சொல்கிறேன். ஸோ மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.